செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேலையும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேலையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேலையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேலையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தி நீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலு உமக்கது ஈடாகுமோ? நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடலாங்களா? என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலு உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலு என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலு உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலு என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலு உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலு என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக என் வாழ்க்கையை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தி நீ. சேர்ந்து பாடலாங்கல்ல. கோடி கோடி நன்றி சொன்னாலு
உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் யாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் வந்த மாதிரி இருக்கு. உற்சாகமா ஹல்லேலூயா சத்தமா சொல்லலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை கற்றுக்கொண்டிருப்போம் நினைக்கிறேன். ஸ்டான்ஸா அதெல்லாம் ஓரளவு வரலன்னா கூட கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈஸியான நம்ம கற்றுக்கொண்டிருப்போம். அது வரும்போது வேகமா நம்ம எல்லாரும் அந்த பாடல ஸ்டான்ஸ் வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமா பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்து. இன்னும் ஒரு தடவை இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாங்களா? எல்லாருக்கும் கத்துக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேர்ந்து பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சேர்ந்து பாடலாங்களா? எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும், கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள், ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையில் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை யோற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை எண்ணி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா,
உந்தன் வார்த்தையால் நடத்தினீரையா, இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி 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 ஆமே நாமே நாமே உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன், தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன், தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன், தேவைகளால் நான் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன், குறைவுகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா, குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசி. சேர்ந்து சொல்லலாங்களா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, நாமே என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாகாது. ஆனா நம்ம கோடி நன்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஒரே நாளெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனையோ வருடங்கள் நம்ம சொல்றது காரியங்கள்ல நம்ம ஒரு நாள் நன்றி செலுத்துறதே அபூர்வமா. காலையில ஜெபம் பண்ணா நன்றி செலுத்தணும், இல்லைன்னா நம்ம நினைச்சது நடந்தா நன்றி செலுத்தணும். ஆனா தேவன் எதிர்பார்க்குறது எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நாம் நினைத்து பார்க்கறதை விட அதிகமாய் நம்ம காரியங்களை நடப்பித்து வருகிறார். நம்முடைய நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகாத ஆண்டவரே என்று பாடினோம். கொஞ்ச நேரம் நம்ம நன்றி, கோடி நன்மைகள், இந்த நன்றிகள் இப்ப சொல்ல முடியலனாலும் ஒரு நூற்றுக்கணக்கான நன்றிகளை கொஞ்ச நேரம் தேவனுக்கு நம்ம ஏறெடுக்கலாங்களா? நல்ல உதடுங்களுக்கு கனிகளாகிய சோத்திர பலிகளை அவருக்கு செலுத்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த நன்மைகள்லாம் செஞ்சிருக்கிறீங்க, அந்த நன்மைகள்லாம் செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நன்றி செலுத்துகிறேன், நீங்க நல்லவர், நீங்க வல்லவர்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை போற்றி மகிமைப்படுத்தலாங்களா? எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி தேவனை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆராதிக்கலாங்களா? மகிமைப்படுத்தலாங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ். நல்ல சத்தம் உயர்த்தி கொஞ்சம் தேவனை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. எல்லாரோட சத்தமும் உயரட்டும். ஹல்லேலூயா. நம்ம யாருக்கும் நன்றி செலுத்த தெரியாதுன்னு, நம்ம எல்லாருக்குமே நன்றி செலுத்த தெரியும். தேவன் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாரத்திரத்தை ஏந்தி உண்மை நான் தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே என்று நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்குமே பேச தெரியும்ல, அதே மாதிரி ஏசப்பா கிட்ட பேச போறோம். எத்தனை பேருக்கு நம்ம நன்றி செலுத்துறோம்? எத்தனை நன்மைகள் ஒரு மனுஷன் நமக்கு நன்மை செஞ்சா நன்றி செலுத்துறோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி தேவனுக்கு நான் நன்றி செலுத்தலாங்களா? கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே நன்றி அப்பா, மனதுருக்கம் நிறைந்தவரே நன்றி, நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்கள் நேச தந்தையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்கள் அன்பின் இரட்சகாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிறவரே, எங்களை ஒருபோதும் கைவிடாமல் நடத்தி வருகிறீங்களே அன்றைய தாயின் கருவில உருவாகிற நாள் முதல் கொண்டு எங்களை பிரித்தெடுத்து இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்திருக்கிற உங்க கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நல்ல எல்லாரும் நல்ல சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம வெட்கப்படவே தேவையில்லை. ஹல்லேலூயா. மனுஷங்க என்ன சொல்லுவாங்க நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது இருதயத்தின் ஆழத்துல இருந்து வார்த்தைகள் வந்துச்சுன்னா நம்ம ஏசப்பா ஏத்துக்கிறோம். அதை விட யார் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விடமுடியாத பாவத்துல இருந்து விடுதலை பெருக்கத்துக்கு நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே. உண்மை அறியாத நாட்களில இருந்து உண்மை அறியும்படியான ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்தீங்களே. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்களே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத தேவன். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னிருக்கிறீங்களே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆண்டவரே, ஒன்றுக்கும் ஆண்டவரே உதவாத எங்களை ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் அநேகருக்கு பயனுள்ளவர்களாகவும் எங்களை மாற்றி இருக்கிறீங்களே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சிறுமையும் எளிமையுமான எங்களை ஆண்டவரே சிங்காரப்படுத்தி ஆண்டவரே உயர்ந்த ஸ்தலத்தில் உம்மோடு அமர செய்திருக்கிறீங்களே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அநாதி தேவனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் நித்திய புயமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஊரபல சகல ரிபகல ரதனமா ரதனமா லஹல ரது ஷகல ரபல ஹல ரதனமா ரிகனதனமா லஹரது ஷபலஹல ரதனமா ரகனதனமா லஹரது ஷபலகல ரதனமா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாங்களா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவனே, எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறவரே, சுகந்த வாசனையாக எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவரே, உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு
யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவங்களுடைய ஆராதனை எல்லாம் ஏற்றுக் கொள்ளுகிறவரே. அல்லேலூயா, உமக்கே மகிமை, உமக்கே கனம் இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. தூயரே தூயரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாங்களா? தூயரே சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். Uraba shakala riba hanado, riba nihanado rabolo shakala raba hanado, riba la haridi namana halarado, shavala halarado, rida nama halaradi rabolo shagala rada nama. பாத்திரரே துதி உமக்கே, நீரே தூயரே தூயரே உயரே. நல்ல சத்தம் உயர்த்தி, முடிந்த கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து நீரே பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே, நீரே தூயரே தூயரே. ஓ ரபா ஷகல ரபா ஹனத ரபா, பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிற துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. கேருபீன்கள் சேராபீன்களுமே மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்துல வாசம் பண்ணுகிறவரே. எங்களுடைய ஆராதனைகளையும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிற தேவனே, இந்த காலையில் நீர் எங்க மத்தியில் அசைவாடுகிறதற்காக, எங்க மத்தியில நீங்க உலாவி கொண்டிருக்கிறதற்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாத்துமக்கே ஆமே பாத்திரரே துதி உமக்கே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவனே, எங்களோடு கூட இருக்கிறவரே, ஜீவனுள்ள தேவனே, எங்களை நாங்கள் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. திரு கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நம் நிற்கிற வேலையிலே கர்த்தருக்கு மனப்பூர்வமான காணிக்கைகள் நம்ம செலுத்தலாம். இந்த காலையில நம்ம கற்றுக்கொண்ட அந்த புதிய பாடலையும் பாடி தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ் சாம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே.
கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத எண்ணி முடியாத எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நாங்கள் நினைப்பதை பார்க்கிலும் வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள் கிரியை செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்தீரே, உமக்கென்று கொடுக்க எங்களை தகுதிப்படுத்தினீரே, திராணியை கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் எல்லா தேவைகளையும் அற்புதமாய் நீங்க சந்தித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியா இருக்கிற செய்தியின் வேலையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களோடு கூட பேசுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரமா இருக்கிற இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் தேவனை மகிமைப்படுத்தணும். இப்பொழுதும் அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கு நேராக நம்ம கவனங்களை நம்ம திருப்பலாம். இந்த வாரம் ஒரு விசேஷித்த வாரம். என்ன வாரம்? இந்த வாரம் கேரல். போன வாரம் எல்லாருமே நம்ம கை தூக்கணும். அதனால நம்ம இந்த வருஷம் கேரல் மறுபடியும் வைத்திருக்கிறோம். எந்தெந்த வட்டாரத்துல எந்த நாள் வருவோம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம போடுவோம். அதுபடி பார்த்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த கேரல் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது இதெல்லாம் இப்போ நான் சொல்லுவேன். அதை கவனமாக கேட்டுக்கொள்ளும்படியாக கேட்குறேன். கேரல் போகும்போது கூட சேர்ந்து வர விரும்புகிறவர்கள் நாளை மாலை 6:30 மணிக்கு சபைக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறோம். யாரு நாளைக்கு வர்றாங்களோ அவங்க மாத்திரம்தான் கேரல் ரவுண்டுக்கு மிச்ச நாளில் கூட்டிட்டு போக முடியும். இல்லைன்னா அவங்க வட்டாரத்தில் கூட வரும்போது அந்த வட்டாரத்தில் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக சேர்த்துப்போம். ஆனால் வெளியில் போகிறது, அங்கே எல்லா இடம் போகும்போது அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது கண்டிப்பாக. அதனால் நாளைக்கு யாரெல்லாம் வர விரும்புகிறீங்களோ, கேரலுக்கு நான் சேர்ந்து வர விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களோ நாளைக்கு மாலை 6:30 மணிக்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ராக்டிஸ் இருக்குது. நம்ம சேர்ந்து பாடலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம போவோம். செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், டீ போடாதீங்கன்னு சொன்னால் யாருமே போடாமல் இருக்கிறது கிடையாது. எல்லாருமே டீ கண்டிப்பாக போட்டுடணும். அதனால முன்கூட்டியே நான் சொல்கிறேன், எல்லாரும் வர மாதிரி எல்லாருக்கும் டீ போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டீ போட்டு வச்சிருங்க. ஆனால் யாராவது குடிக்கலைன்னா, ஒருவேளை பாஸ்டர் குடிக்கலைன்னா, இல்லை யாராவது குடிக்கலைன்னா வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நாளைக்கு எங்களுக்கும் வேலை இருக்குது. படிக்கிற பசங்க படிக்கிறதுக்கு போகணும். எல்லா டீயும் குடிச்சிட்டு நாளை காலையில் எல்லாம் சிரிக்கிறதுலே புரிஞ்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால டீ யாருன்னா வேணான்னு சொன்னாங்கன்னா கோச்சிக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஒரு பேப்பரில் சும்மா கட்டி கொடுத்தா கூட போகிற வழியில் கூட எடுத்துக்கலாம். அங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணும். எல்லாம் விருப்பப்படுறது நல்லது தான். ஆனால் அந்த நாட்களை நம்ம செய்ய முடியாது. வேகமாக எல்லாரையும் நம்ம பார்க்கணும். அதே போல் பக்கத்தில் யாரையாவது வீட்டுக்காவது கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிற வீடுகளுக்கு நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டாம். தேவனை அறியாத மக்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்.
ஆர்சில இருக்கிறவங்கள அவங்க வீட்டுக்கு போணும்னா கூட்டிட்டு போலாம். நம்ம அங்க போயிட்டு ஆனா காணிக்கைய அவங்க குடுக்குறேன்னு சொன்னா கூட, நம்ம வேணான்னு சொல்லணும். காணிக்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். இந்த காரியத்த நம்ம செயல்படுத்துவோம். எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிருக்கு சொல்ல வந்தது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேர்ந்து செயல்படுவோம். வருகிற 21ஆம் தேதி, அதுவும் ஒரு விசேஷித்த நாள். என்ன நாள் சொல்லுங்க? புரியல. 21ஆம் தேதி. புதிய ஆத்துமாக்கள கொண்டு வர்றதுக்கான மாலை விசேஷித்த ஆராதனை இருக்கிறது. அந்த ஆராதனையில ஒருத்தர் நம்ம யாரையாவது கூப்பிட்டுன்னு வர போம்போது, அவங்க கிட்ட போயிட்டு, "இன்னைக்கு புதிய ஆத்துமாக்கள கூப்பிட்டுன்னு வர தினம், வாங்க" அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால ஒரு சின்ன இன்விடேஷன் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த இன்விடேஷன குடுத்து, அவங்கள கூட்டிட்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கிறேன். இன்வ எடுத்துட்டு வந்தது காலையிலேயே காலி ஆயிடுச்சு. அதனால திருப்பியும் இப்ப செகண்ட் சர்வீஸ்ல முடிக்கிறதுக்குள்ள வந்துரும்னு நெனைக்கிறேன். எடுக்க போயிருக்கிறாங்க. வந்த உடனே முடிக்கிற டைம்ல நான் எல்லாருக்கும் குடுப்பேன். யாருக்கும் கட்டாயம் கிடையாது. என்னால ஒருத்தர கூட்டிட்டு வர முடியும் அப்டின்னா கூட, 1 வாங்கிக்கலாம். குறைந்தபட்சம் 1. அதிகமா எத்தன பேர கூப்பிட விரும்புறீங்களோ, அத்தன கார்டு வாங்கிட்டு போய் அவங்களுக்கு குடுத்து அவங்கள கூட்டிட்டு வரலாம். எத்தன பேர் நம்ம கூப்பிடுறோமோ, அவங்களுக்கு இன்விடேஷன் மாரி அத குடுத்து, நம்ம கூட்டிட்டு வரதுக்கு பிரயாசப்படுவோம். ஒருவேள தூரத்துல இருக்கிறாங்க அப்டின்னாலும் பரவால்ல. கூட்டிட்டு வரலாம். அன்னைக்கு கூட்டிட்டு வரலாம். ஒருவேள தொடர்ந்து அவங்க வர முடியலனாலும், அவங்களுக்கு கிறிஸ்துவை அறியறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவங்க அத அறிந்து கொண்ட பிறகு, அவங்க ரொம்ப தூரத்துல இருந்தாங்கன்னா, அங்க இருக்கிற நல்ல சபைகள் எங்கன்னு பார்த்து அவங்கள அங்க அறிமுகப்படுத்தி வைக்கலாம். பக்கத்துல இருக்கிறவர்கள இன்னும் உற்சாகப்படுத்தி நம்ம கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுவோம். சபையில ஆள் சேர்க்கறதுக்கு கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதுக்காக. நம்ம இத பாரத்தோட நம்ம செய்வோம். அதே அதே நாளுல நம்ம எல்லாரும் வரும்பொழுது புதிய ஆத்துமாக்கள் அ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல எல்லாரும் உற்சாகமா கை தூக்கி சொன்னது பிரகாரம், இப்ப எல்லாரும் முகத்துல சிரிப்பாகவும் உள்ள உற்சாகமா தான் இருக்கிறீங்க. எல்லாரும் கூட்டிட்டு வருவீங்கன்னு நம்புறோம். அதேபோல அத பார்க்கும்போது ஒரு 100 பேருக்கு மேல புதிய ஆத்துமாக்களே வருவாங்க அப்படின்னு சொன்னா, கூப்பிட்டுட்டு வர்றவங்க பக்கத்துல உட்கார வச்சு, அவங்கள நல்ல இடத்துல உட்கார வச்சு, ஒரு வேளை ரொம்ப வயசானவங்க, முடியாதவங்கன்னா, கொஞ்சம் நல்ல இந்த இந்த கை சேர் போட்டு, கை வச்ச சேர போட்டு உட்கார வச்சு, இல்ல கீழ உட்கார்றன்னா அவங்கள கீழ உட்கார வச்சு, நம்ம இடத்த புடிச்சுக்கிட்டு தரமாட்டேன் அப்படின்னு இல்லாம, நம்ம கொஞ்சம் இடத்த விட்டு குடுத்து அவங்களுக்கு நம்ம காரியங்கள செய்வோம். அதேபோல இங்க இடம் ஃபுல் ஆயிடுச்சுன்னு வெளியில போயி நின்னுட்டு பேசிட்டு இல்லாம, ஒரு ஆத்தும பாரத்தோடு ஒரு ஜெப நிலையிலேயே நம்ம எல்லாரும் அன்னைக்கு நம்ம காணப்படுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கிற இந்த கூட்டத்தில உ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும். அவங்க எந்த பாரத்தோடு வந்திருக்காங்களோ, அந்த காரியத்தோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு ஜெப நிலையில நம்ம எல்லாரும் தரித்திருப்போம். அந்த நாட்கள்ல தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! இதற்காக ஒவ்வொரு நாள் உபவாசம் இருந்து அநேகர் ஜெபிக்கிறாங்க. அநேகர் குழு குழுவா ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா தேவன் ஒரு பெரிய அறுவடையை நமக்கு தருவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்ம மறந்துறாம நம்ம எ யார் யாரு எத்தனை கார்டு வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போய் அவங்கள உற்சாகப்படுத்தி கூட்டிட்டு வரலாம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. 21ஆம் தேதி ஒரே ஒரு ஆராதனை. காலையில ஒரே ஒரு ஆராதனை 7 மணிக்கு நமக்கு இருக்கிறது. அந்த ஆராதனை முடித்த பிறகு ஈவினிங் ஆராதனைக்காக சில காரியங்கள் அ ரெடி பண்றதுக்காக, சாப்பாடு காரியங்கள் ரெடி பண்றதுக்காக இருப்பாங்க. உங்க உதவிக்கரங்களை நீட்டும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்றேன். காய் வெட்டுறதுக்கு, அங்க கொஞ்சம் கிண்டுறதுக்கு ஒரே ஆளு, 2 ஆளு அப்படி செய்ய முடியாது. எல்லாருமே சேர்ந்து செய்தா தான் நம்ம காரியங்கள செயல்படுத்த முடியும். அந்த காரியங்கள நம்ம என்ன காரியம் நம்மனால செய்ய முடியுமோ, அந்த காரியத்த செய்யறதுக்கு மாத்திரம் கிடையாது. ஆராதனை முடிச்ச பிறகும் அந்த காரியங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து செய்தா, அது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா! காலையில 21ஆம் தேதி காலை ஆராதனை முடித்த உடனே நமக்கு 12 வசனம் எழுதுற போட்டி இருக்குது. அது எல்லாரும் படித்துக் கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிச்ச உடனே படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அ எழுதுற டைம் குடுக்கப்படும். அந்த டைம்ல நம்ம எல்லாரும் எழுதுவோம். தேவன் கிரியை செய்வாராக. 25ஆம் தேதி காலையில 6 மணிக்கு நமக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை நமக்கு இருக்கிறது. அந்த ஆராதனை நம்ம எல்லாரும் கலந்து கொள்வோம். காலையில எல்லாரும் வந்துரலாம். பிரயாசப்பட்டு வந்துரலாம். நம்ம சேர்ந்து தேவன ஆராதிப்போம். தேவன் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! 26, 27, 28 நமக்கு கடைசி 3 நாள் உபவாச ஜெபம் நமக்கு நடைபெறும். அதனோட டைமிங்கில அடுத்த வாரத்தில நமக்கு திருப்பியும் சொல்லுவாங்க.
அதன்படி நம்ம காரியங்களை செயல்படுவோம். என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஜெபம் தான் எல்லாத்துக்கும் பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். தேவன் நம்ம கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்து வேற இடத்துக்கு போயிருக்காங்க, ராஜபாளையத்துக்கு போயிருக்காங்க. நேரா அவங்களுக்கு ஆராதனை இங்கே நடந்துட்டு இருக்கோம். அது கர்த்தர் அந்த ஆராதனை ஆசீர்வதிக்கணும். சுத்துறோம். இந்த நேரத்தில் கூட அவருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நீ ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, நீ துதிக்கிறோம் ராஜா. நீ உங்கள் வார்த்தையை அனுப்பி அப்பா நீர் எங்களை குணமாக்குகிற கர்த்தரப்பா. உங்கள் வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு ஆறுதலையும் பலனையும் கொடுக்கிறவரப்பா, ஆலோசனை தருகிற தேவனப்பா. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கவனமாய் செவி கொடுத்து ஆண்டவரே அதன்படி நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். இது யாருக்கு வந்து ஆசீர்வாதம்? யாருக்கு? ஆபிரகாமுக்கு. சரிங்களா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு எனக்கும் உண்டாயிருக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்மளும் ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாரோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. சரிங்களா? அது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்களை சொன்னாருன்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல இந்த வசனம் சரிங்களா? முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர்? நான் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா முடியும் போது என்ன அந்த வசனத்துல என்ன முடியுது? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். சரிங்களா? அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். சரிங்களா? நம்மளே ஒரு ஆசீர்வாதமா நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. சரிங்களா? அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பத்தி என்ன ஜனங்க நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, இவங்க வீட்டுக்கு வந்தாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதம். சரிங்களா? இவங்க வீட்டுல இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். சரிங்களா? நம்மளை பத்தி இதுவா நினைக்க கூடாது. ஐயோ எப்போ இவங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்களா, ஒரு வாரமாவது எங்கேயாவது போயிட்டு வர மாட்டாங்களா, அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை பத்தி நினைக்க கூடாது. சரிங்களா? பிள்ளைங்களை பத்தி ஐயோ ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைங்க எனக்கு வந்து பிறந்துச்சு அப்படின்னு பெற்றோர் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இப்ப ஏற்பட்ட பிள்ளைங்களை கர்த்தர் எனக்கு தந்தாரேன்னு சொல்லி என்ன செய்யணும்? பெற்றோர் வந்து சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளா ஆசீர்வாதங்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். சரிங்களா? அப்போ அப்படியே நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த நேரத்துல நம்ம தியானிக்க போறோம். நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா? எதையும் நமக்கு கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஆசீர்வாதத்தோட சோர்ஸ் நம்ம கிடையாது. சரிங்களா? ஆசீர்வதிக்கிறவர் யாரு? கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். சரிங்களா? நம்ம யாருன்னு சொன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை மற்றவங்க கொண்டு கொடுக்கறதான ஒரு வாய்க்கால நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். சரிங்களா? எப்படி ஒரு டேங்க்ல தண்ணி நிறைய இருக்கு, நல்ல தண்ணி நிறைய இருக்கு. சரிங்களா? வீட்டுக்கு எப்படி தண்ணி வருது? ஒரு பைப்பு மூலமா என்ன செய்து வருது. அப்ப அந்த பைப்பு என்ன செய்யுதுன்னா, அந்த பைப்புல வந்து தண்ணி இது இல்ல அதுல. சரிங்களா? ஆனா அந்த டேங்க்ல இருந்து இருக்கிற தண்ணி அது என்ன செய்து கொடுக்குது. அப்ப அந்த பைப்புல எந்த அடைப்பும் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அசுத்தம் இருந்தா நல்ல தண்ணி என்ன செய்யாது? வராது. மேல இருக்க தண்ணி நல்ல தண்ணியா இருந்தா கூட அசுத்தமா வரும். ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருந்தா என்ன வருமா? தண்ணி வராது. அப்போ அடைச்சிருக்கவும் கூடாது, எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு அந்த டேங்கோட சரியா இணைக்க போட்டிருக்கணும். கொஞ்சம் கேப் இருந்தாலும் தண்ணி வருமா? வராது. அது போல ஆண்டவரோட நமக்கு என்ன செய்ய நெருக்கமான உறவு, அவருக்கு நமக்கு நெருக்கமான உறவு இருக்கணும். அவரோட தொடர்பு இருக்கணும் இல்லையா? அப்பதான் அவரோட ஆசீர்வாதம் நம்ம வழியா என்ன செய்யும்? மற்றவர்களுக்கு கடந்து போகும்.
அதே சமயத்துல நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு சுத்தமுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து போறதுக்கு எந்த ஒரு தடைகளும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப நம்ம எப்படி இருந்தா அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மக்களா நம்ம இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம தியானிக்க போறோம். நம்ம எடுக்கலாம். யோவான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் நம்ம எடுத்துக்கலாம். அதுல 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. நம்ம மற்ற முதலாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சைரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சைரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளாக வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது 3 பசி விசாரிப்புக்காரர்களிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேயும் வந்ததில்லை. தண்ணீரை கொண்டு வேலைக்காரனுக்கு தெரிந்தது என்று பசி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன் என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதங்களை கலிலேயாவில் கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம கேட்கும்போது என்ன செஞ்சிருப்பீங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு என்ன செய்றாங்க, ஆண்டவரையும் அவருடைய சீஷர்களையும் அழைச்சிருக்காங்க. அந்த கல்யாண வீட்டுல அந்த யூதர்களுடைய பழக்கம் என்னது, கல்யாண வீட்டுல விருந்து கொடுத்த பிறகு கடைசியா திராட்சை ரசம் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த திராட்சை ரசம் குடிச்சாதான் அவங்களுக்கு விருந்து நிறைவடைந்தது, நல்ல நல்ல ஒரு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு அந்த காரியம் இருக்கு. அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இடத்துல என்ன செஞ்சிருச்சு, திராட்சை ரசம் குறைவா இருக்கு. தீர போகுது. ஆனா ஜனங்க இன்னும் சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கையில அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் சொல்லுங்க இல்லைங்களா? இப்ப நம்ம நம்ம வந்து ஒரு விருந்து குடுக்குறோம். கல்யாண விருந்து நடக்குது. அதுல சாப்பிடுறதுக்கு இன்னும் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கையில சாப்பாடு காலி ஆயிடுச்சு. 10 பேருக்கு தான் இருக்கு. அப்ப என்ன அந்த கல்யாண வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, இப்படி பதறுவாங்க. என்ன செய்யறன்னு தெரியலையே, இனிமே சாப்பாடு வைக்க முடியாது. எதிர்பாராம இப்படி இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யும், பதறும் இல்லைங்களா? என்னதான் இருந்தா கூட என்ன செஞ்சிருவாங்க, குறை பேசிட்டு போயிருவாங்க, திட்டுவாங்க இல்ல. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அது ஒரு இதுவா நினைக்க மாட்டாங்க, பாவம் பரிதாபம் பார்க்க மாட்டாங்க. ஆனா அதே மாதிரி சூழ்நிலையில இந்த கல்யாண வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க இயேசுவின் ஆண்டவருடைய தாய் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு ஆண்டவரை கூப்பிட்டு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து எந்த அற்புதம் செஞ்ச மாதிரி பைபிள்ல இல்ல. இதுதான் முதலாம் அற்புதம் சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்ப வந்து அவங்க வந்து ஒரு விசுவாசத்தோட என்ன செய்றாங்க, போயிட்டு அவங்க மகன்கிட்ட போய் சொல்றாங்க. இந்த மாதிரி திராட்சரசம் இல்லப்பா அவங்களுக்கு அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, அம்மான்னுலாம் கூப்பிடல. என்ன சொல்றாங்க, ஸ்திரீயே ஒரு பெண்ணை அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உனக்கு எனக்கு என்ன, நான் என்ன என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆண்டவர் எதுக்காக சொல்றாருன்னு சொன்னா, இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மகனா இருந்தார். இப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்துட்டாரு. சரிங்களா? மரியாள்ன்றவங்க ஆண்டவருடைய இந்த உலகத்துல மனுஷனா வர்றதுக்கு அந்த சரீரத்துக்கு தான் அவங்க வந்து தாயே தவிர, தெய்வத்துக்கு அவங்க தாய் கிடையாது. சரிங்களா? இத வந்து ஒரு எக்ஸாக்ரேஷன் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு கிறிஸ்டியானிட்டில பெரிய அவங்க கிறிஸ்டியன் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? பைபிளுக்கு விரோதமா நடந்துக்கிட்டு கிறிஸ்டியன் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதோட கூட எந்த தொடர்பும் நமக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? மாதாவுக்கு அத பண்றாங்க, இத பண்றாங்கன்னு கூட எந்த காணிக்கையும் கொடுக்கக்கூடாது. சொன்னா அந்த சாபம் நமக்கு வரும். சரிங்களா? நமக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வனை தவிர, எந்த புனிதர்களையோ அப்படிலாம் என்ன செய்ய முடியாது. கடவுளுக்கு தாய் என்ன செய்யல கிடையாது. அதுல நம்ம நம்ம தெளிவா இருக்கணும். முதல்ல பெந்தெகோஸ்து ஆட்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. சரிங்களா? நம்ம அதுக்கு எந்த உடன்பாடும் இருக்கக்கூடாது. அது சாபத்தை கொண்டு வரும். அத ஞாபகம் வச்சுக்கங்க.
சரிங்களா? அப்போ இந்த இடையில அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துறாரு. சரிங்களா? உனக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாது. சரிங்க. எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்னோட வேலை இன்னும் வரல. அவரோட வேலை எப்போ வரும்? பிதா எப்ப சொல்றாரோ, என்ன சொல்றாரோ அதத்தான் ஆண்டவர் என்ன செய்வார்? செய்வார். சரிங்களா? அப்ப பிதாவுடைய நேரம் என்ன செய்யல? இன்னும் வரல அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் ஆனா அந்த தாய் அவங்க என்ன செய்றாங்க? அவங்க சும்மா இருக்கல. சரிங்களா? அவங்க என்ன வேலைக்காரங்ககிட்ட போயிட்டு வாசிக்கலாம் 5வது வசனம் சொல்லுங்க. வாசிங்க. ம். 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 இப்ப அந்த வேலைக்காரன்ட்ட போய் என்ன சொல்றாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ, அது மாரி என்ன செய்யுங்க? செய்யுங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, எ இந்த இந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு ஒரு குறை இருக்கு. அந்த குறைய நிறைவாக்க முடியாய், அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்த கொடுக்க முடியாய், இந்த வேலையாட்கள் வந்து ஆண்டவருக்கு அவங்க ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அததான் நம்ம தியானிக்க போறோம். அந்த வேலையாட்கள் என்ன சொல்றாங்க? இந்த அம்மா வந்து சொல்றாங்க. இந்த அம்மா யாரு? இந்த அவங்களுக்கு வேலைக்காரங்க கிடையாது இவுங்க. அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த வீட்டு வேலைக்காரங்க தான் அவங்க. அவங்க எஜமானியாவது, அவங்க எஜமானனாவது ஏதாவது சொன்னா அவங்க கீழ்ப்படியணும். ஆனா இவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க ஒரு சொந்தக்காரவங்க. சரிங்களா? அவங்களுக்கு வேலைக்காரங்க கீழ்ப்படிவாங்களா? கீழ்ப்படியணும் அவசியமே இல்ல. ஆனா என்ன பண்றாங்க, அவங்க அந்த வார்த்தைக்கு மரியாதை குடுத்து கீழ்ப்படிறாங்க. சரிங்களா? அடுத்து 6, 7 வசனங்கள நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்றாங்க? கீழ்ப்படிறாங்க. அதனால பெரிய ஒரு அற்புதம் இங்க நடக்குது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம்ன்னு சொன்னா, யாரு கீழ்ப்படிறாங்களோ, சரிங்களா? இந்த கீழ்ப்படிற மக்கள் மூலமா, அவங்க மாத்திரம் இல்ல, அவங்க மூலமா அநேகர் என்ன செய்வாங்க, அவங்கள சேர்ந்தவங்க, அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரிங்களா? கீழ்ப்படிற மக்கள் மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்த வச்சிருக்கார். இந்த கீழ்ப்படிதல் வந்து 2 கீழ்ப்படிதல் இருக்கு. சரிங்களா? முதல்ல என்ன கீழ்ப்படிதல் நம்ம பார்க்கலாம். ர இதே அதிகாரத்த 2, 5 படிக்கலாம். மறுபடியும் படிக்கலாம். சொல்லுங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி ம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். சரிங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி, அவங்க ஒரு சாதாரண மனுஷி தான் அவங்க. சரிங்களா? அவங்களுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்றாங்க? கீழ்ப்படிறாங்க. முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நமக்கு மேல அதிகாரங்கள உண்டாக்கியிருக்கிறார். மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்களுடைய ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். சரிங்களா? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து நினைக்கக்கூடாது. யார் மூலமா அந்த ஆண்டவர் ஆலோசனைகள குடுப்பாரு, அந்த ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்றாரு? விரும்புறாரு. வாசிங்க. அது அது அப்படி செவி கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தவங்கள குறித்து நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 18வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். யாத்திராகமம் 18வது அதிகாரம். நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பகுதி. நான் வந்து அந்த சம்பவத்த நான் சொல்றேன். சொல்ற வசனம் மட்டும் அப்புறம் வாசிக்கலாம். அ இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது என்ன சம்பவம் இருக்குன்னு சொன்னா, மோசேயும் அவருடைய மாமனாருக்கும் இருக்கிற அந்த சந்திப்ப குறித்து இந்த அதிகாரம் முழுசும் நம்ம பார்க்க முடியும். சரி, மோசே வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, எ எ எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேல் மக்களை என்ன செஞ்சாரு? விடுவித்து கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு அவரு நடத்திட்டு போறாரு. அப்ப எகிப்து தேசத்துல அவர் வந்து 10 வாதைகள என்ன செய்றாரு? அவரு வந்து நடப்பித்து பெரிய அற்புதங்கள செய்றாரு. அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வர நேரத்துல என்ன நடக்குது? செங்கடல 2ஆ ஆண்டவர் அவர் மூலமா பிளக்குறாரு. அப்புறம் ஜனங்க கடந்து வர்றாங்க. அதே செங்கடல் துரத்திட்டு வந்த பார்வோன் சேனை என்ன செய்றாங்க? மூழ்கி மரிச்சு போறாங்க. அது மாத்திரம் இல்ல, வானத்திலேருந்து அப்பம் வருது. அ த கன்மலை அடிச்சா தண்ணீர் வருது. சரி, அப்படிப்பட்ட பயங்கரமான அற்புதங்களை, அடையாளங்களை செய்த ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஒரு சாதாரண லீடர் கிடையாது. அவர் எத்தன பேர வழி நடத்திட்டு வராரு? யுத்தத்துக்கு போகத்தக்க ஆட்களே, அ ஆண்களே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 6,00,000 பேர் இருக்கிறாங்க. அப்ப 20 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரை இருக்கிறவங்க 6,00,000 பேர் இருக்கிறாங்க. அப்ப வயசானவங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. 20 வயசு கீழ உள்ளவங்க எத்தன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க? அப்புறம் அவங்களுடைய மனைவிமார் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணா ஏறக்குறைய 30,00,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 30,00,000 பேருக்கு தலைவரா இருக்கவர் தான் யாரு? மோசே. தலைவரா இருந்து வழி நடத்திட்டு வர்றாரு. சரியா? கர்த்தர முகமுகமா தரிசித்து, கர்த்தர முகமுகமா அறிந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி அவரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து என்ன செய்றாருன்னு சொன்னா, இந்த நேரத்துல வந்துட்டு இருக்கையில, ஒரு அவருடைய மாமனார் என்ன செய்றாருன்னா, அவருடைய மனைவியையும், அவருடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வர்றாங்க.
சரிங்களா? ஏன்னா ஒரு மனைவியும் பிள்ளைகளையும் வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னு சொன்னா இடையில ஒரு விருத்த சேதனம் பண்ணதுனால என்ன செய்றாரு, அனுப்பி காயெல்லாம் ஆறட்டும் எப்படின்னு அதுக்கு எதுக்கோ ஒரு விஷயமா அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன செய்றாரு, மாமனார் வந்து அவரு மகளையும் அந்த 2 பேர பிள்ளைகளையும் கூட்டிட்டு வராரு. வந்தோனே இந்த இடத்துல சந்திக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த மோசே என்ன பண்றாருன்னா, அவர் அன்பா வரவேற்கிறாரு. அவருக்கு எவ்வளவு மரியாதை செலுத்துறார்ன்னு பார்க்கலாம். சரிங்களா? நான் முன்னாடி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு மாமியார், மருமக அப்படிங்கிறதுக்கு யாரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க? ரூத்தும் நகமியா தான் என்ன செய்யும்னு சொல்லுவோம் இல்ல. அதே மாரி நல்ல ஒரு மாமனார், மருமகனுக்கு அடையாளம். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு சொன்னா, எத்திரோவும் அ இவரு மோசேயும் தான். சரிங்களா? மோசேய தன்னுடைய மாமனாருக்கு அவ்வளவு மரியாதை குடுத்து, அன்பா உபசரிச்சு அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்றத பார்க்குறோம் நம்ம. அப்போ வந்து ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. மறுநாள் வந்து என்ன செய்றாங்க, அத வாசிக்கலாம் நம்ம. 13லேருந்து வாசிங்க பார்க்கலாம். மறுநாள் மோசே ஜனங்களை ம். நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தார். ம். ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ம். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீ ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீ ஒன்றாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றார். ம். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். போதும். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கும்போது, இப்ப மறுநாள் ஆயிடுச்சு. காலையில என்ன செய்றாரு, மோசே உட்கார்ந்திருக்கிறாரு. ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்க, வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேரா வர்றாங்க. அவங்களுக்கு என்ன செய்றாரு, இவரு நியாயம் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஜட்ஜா உட்கார்ந்து அவங்களுக்கு நியாயம் விசாரிச்சுட்டு இருக்காரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் உட்கார்ந்திருக்காரு. சரிங்களா? ஜனங்களும் நின்னு 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 அவங்க சோர்ந்து போறாங்க. அவரும் சரியா சாப்பிட முடியல. அ அவருக்கு ரெஸ்ட் எடுக்க முடியல. ரெஸ்ட் இல்லாம உட்கார்ந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இத அவங்க மாமனார் பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஒரு ஆலோசனை அவருக்கு குடுக்குறாரு. சரிங்களா? அந்த ஆலோசனை படிக்க வேண்டாம். 13லேருந்து 23 வரையும் வசனத்துல அந்த ஆலோசனை இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க வந்து இப்படி நீ ஒருவனா உட்கார்ந்துகிட்டு 30,00,000 பேரோட பாருங்க நம்ம ஸ்கூல்ல கூட இந்த எல்கேஜி, யுகேஜி டீச்சர்ஸ்க்குலாம் என்ன ரொம்ப ஒரு கசவா இருக்கு. என்னை கிள்ளிட்டான், என்னை நெருக்கிட்டான், அத பண்ணிட்டான், என் பென்சில உடைச்சுட்டான். இப்படி என்ன கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும்ல. அவங்க அத சமாளிக்கிற நம்ம வீட்லயே பாருங்க 2 பிள்ளை இருந்தா கூட, அதுக்கு நம்ம வந்து ஜட்ஜ் பண்றதுக்குள்ள நம்ம நமக்கு எதுக்காக இல்ல எது தப்பு பண்ணுதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யாது நமக்கு தெரியாது. அப்படி இருக்குல்ல 30,00,000 பேரு வந்து விசாரிக்கிறது பயங்கரமான ஒரு காரியம். சரிங்களா? அவர் சொல்றாரு, "நீ உட்கார்ந்து ஒருவனா உட்கார்ந்து செஞ்சேன்னா நீயே சோர்ந்து போயிருவ." மத்த எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சுருவாங்க, சோர்ந்து போயிருவாங்க. அதனால இது நல்லதில்ல. நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 1000 பேருக்கு அதிபதி, 500 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்குன்னு சொல்லி நீங்க அதிபதிகள உண்டாக்குங்க. இப்ப 10 பேருக்கு உள்ளவங்க 10 பேர் வந்த 10 பேர் என்ன செய்யணும்? அந்த அந்த தலைவன்ட்ட போயிட்டு ஏதாவது பிரச்சனைன்னா போணும். அவரால முடியாத பிரச்சனைக்கு என்ன செய்யணும்? 50 பேர்கிட்ட போணும். 50 பேரு தலைவராலயும் முடியல அப்படின்னா 100 பேர்கிட்ட போணும். 100 பேரோட தலைவரால முடியலைன்னா, மேல மேல போயிட்டே இருக்கணும். 1000 பேருக்கு தலைவராலயும் முடியல. அந்த கேஸ் தான் யார்கிட்ட வரணும்? உங்ககிட்ட வரணும். அப்ப கொஞ்சம் பேர் தான் வருவாங்க இல்லையா? இப்ப நம்ம கூட என்னது அந்த கோர்ட், இந்த கோர்ட்ன்னு வச்சிருக்காங்கல்ல. என்ன செய்றாங்க? ஒரு கோர்ட்ல முடியட்டா அடுத்ததுல என்ன செய்றாங்க? ஹை கோர்ட் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கல்ல. சுப்ரீம் கோர்ட் எல்லா வழக்கும் போறது கிடையாது. சரி ஹை கோர்ட்ல எல்லாம் இது பண்ண முடியாது. என்ன செய்றாங்க? ரொம்ப என்ன செய்றாங்க? அங்க போடுறாங்க இல்லையா? அது மாதிரி அப்படியே போ சொல்றேன். அப்போ என்ன செய்யும்? கொஞ்சம் பேரு கொஞ்சம் கஷ்டம். இதுதான் வழக்கு தான் உங்களுக்கு வரும். அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, அப்ப அவரு என்ன செய்றாருன்னு பார்க்கலாம். 18வது அதிகாரம் 24வது வசனம் படிங்க. மோசே தன் மாமன் சொல் கேட்டு, ம். அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். போதும். அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். சரிங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரடியா கர்த்தரோட பேசுறேன். அவர் எனக்கு ஆலோசனை சொல்றாரு. அப்படின்னு பெருமை அவர் என்ன செய்யல? இல்ல. சரிங்களா? மோசே வந்து மாமனாருடைய அந்த அனுபவ அறிவ என்ன செய்றாரு? அவர் மதிச்சு அந்த காரியத்த செய்றாரு. சரிங்களா? அப்ப அவர் என்ன செய்றாரு மோசே? அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் அவருக்குள்ள என்ன செய்து இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட அந்த கீழ்ப்படிதல் உள்ள அந்த மனுஷன் ஆண்டவர் என்ன செய்றாரு? 30,00,000 பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா என்ன செய்றாரு? வைக்கிறார். சரிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம கீழ்ப்படுகிற ஒரு குணம் நமக்கு இருக்குன்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும்? நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம என்ன செய்வோம்? கட்டாயமா இருப்போம். சரிங்களா? அடுத்து படிக்கலாம். ரூத்துடைய புஸ்தகத்துல 3வது அதிகாரம் எடுத்துக்குவோம். வாசிக்க வேண்டாம். ரூத்துடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு சில காரியம் நான் சொல்றேன். ரூத்து யாருன்னு சொன்னா, மோவாப் தேசத்து ஒரு ஸ்திரீ, ஒரு பெண். இப்ப நகோமின்றவங்க என்ன செய்றாங்க?
தன்னுடைய கணவரோடையும் 2 ஆண் பிள்ளைகளோடையும் பஞ்சத்துக்கு பிழைக்கிறதுக்காக மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க போயிட்டு அங்கே தங்கிட்டாங்க. சரிங்களா? அங்கே தங்கியிருக்க நேரத்துல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிறாரு. கணவர் இறந்துடுறாரு. இறந்தோனே பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. அந்த நேரத்துல என்ன செய்றாங்க, மோவாப் தேசத்திலே அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மோவாப் பெண்கள. சரிங்களா? அப்படி திருமணம் செஞ்சு வைக்கும்போது, அவங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தையே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவங்க 2 மகன்களும் இறந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ மாமியாரும் 2 மருமகளும் மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்ப கேள்விப்படுறாங்க, இஸ்ரேல் தேசத்துல நல்லா மழை பெஞ்சு, நல்ல பஞ்சம்லாம் சரியாயிருச்சுன்னு கேள்விப்பட்டோனே, திரும்பி போகணும்னு சொல்லிட்டு மாமியார் போறாங்க. இந்த மருமக்கள் 2 பேரும் என்ன செய்றாங்க, கூட போறாங்க. கூட போம்போது மாமியார் அவங்க சொல்றாங்க, "இல்ல என் கூட ஏம்மா வர்றீங்க? நீங்க எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கீங்க. நீங்க திரும்பி போங்கன்றாங்க." அதாவது இப்ப இஸ்ரேல் தேசத்து மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மற்ற புறதேசத்து மக்கள் என்ன செய்யக்கூடாது, புறஜாதி மக்கள திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்ப அங்க போம்போது யாரும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. இன்னொன்னு அவங்க விதவைகளா வேற இருக்கிறாங்க. சரிங்களா? பணக்காரவும் கிடையாது. ஏழை ஜனங்க. அப்ப அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அடுத்த வாழ்க்கை கிடைக்க சான்ஸே இல்ல. அதனால அவங்க சொல்றாங்க, "நான் திருமணம் பண்ணி எனக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்க பெருசா வரையும் நீங்க காத்திருக்க முடியாதும்மா. நீங்க உங்க உங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு போங்கம்மான்னு" சொல்றாங்க. அப்போ அந்த ஓர்பால்ங்கிற ஒரு மருமக என்ன பண்றா, ரொம்ப அழுது மாமியார முத்தம் குடுத்து போயிட்டாங்க. இப்ப ரூத்து என்ன செய்றா, அழுறா. ஆனா என்ன செய்றாங்க, போமாட்டேன்றா. அப்ப நீ நீ போ கூட போன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த வசனம் வாசிக்கலாம் நம்ம. ரூத் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 17 படிங்க. நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து ம். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். மேல 16 படிங்க. அதற்கும் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவ வந்து நகோமிய உறுதியா பிடிச்சு பின்னாடி வர்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். சரிங்களா? அவங்க மாமியார் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறத அவங்க வந்து என்ன செய்யலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ திரும்பி அவங்க வீட்டுக்கு போனா என்ன ஆயிரும்? மறுபடியும் ஒரு விக்கிரகாரனக்காரியா தான் என்ன செஞ்சுருவா? மாறி போயிருவா. வேற சோர்ஸே இங்க இல்ல. அதனால என்ன ஆனாலும் சரின்னு மாமியார பின்பற்றி வர்றா அவ. சரிங்களா? எதிர்காலத்த பத்தி எந்த ஒரு நிச்சயமும் அவளுக்கு கிடையாது. சரிங்களா? அவங்க மாமியார் வந்து வயசானவங்க, அவங்க செத்து போயிட்டா என்ன செய்ய? அந்நிய தேசத்துல ஒரு அனாதை ஆயிருவா அவ. சரிங்களா? அப்ப அத பத்திலாம் அவ யோசிக்கவே இல்ல. சரிங்களா? அவ வந்து எனக்கு தேவை வந்து அவங்க கடவுள் வேணும் எனக்கு. நான் இங்க இருந்துட்டேன்னு சொன்னா என்ன ஆயிருவேன்? நான் மறுபடியும் விக்கிரகாரணிக்கு போயிருவேன். அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க எதிர்காலத்த பத்தி யோசிக்காம ரூத் வந்து மாமியார உறுதியா பின்பற்றி அவங்க வர்றத நம்ம பார்க்கிறோம். அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன செய்றார், நிச்சயம் அவங்கள கைவிடல. அவங்கள அற்புதமா என்ன செய்றாரு? பாதுகாக்கிறாரு. அங்கே வந்து சேர்ந்துர்றாங்க. வந்து சேர்ந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதோ சின்ன நிலம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா அத பயிரிடுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. அப்போ என்ன செய்றாங்க ரூத்து, ஒரு சோம்பேறியா அவங்க வீட்ல உட்காரல. அவங்க என்ன செய்றாங்க? போயிட்டு அறுப்பு அறுக்கிறவங்க பின்னாடி நான் என்ன போயிறேன், சிந்துற கதிர்கள நான் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லும்போது, அவங்க மாமியார் போயிட்டு வாம்மான்னு சொல்றாங்க. இப்ப ஒரு வயலுக்கு போறாங்க. அது வந்து அவங்க சொந்தக்கார போவாசோட வயலா தற்செயல்ல இருக்குது. போய் கதிர் பொறுக்கிட்டு இருக்க வராங்க. சரியா? அப்போ அவங்க மாமியார்ட்ட வந்து சொல்லும்போது, அவன் வந்து நம்ம சொந்தக்காரன் தான்ம்மா, வேற இடத்துக்கு போகாத. அது அவங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அது மாத்திரம் இல்ல, போவாசும் சொல்றாரு. நீ வேற எங்கேயும் போகாதம்மா. என்னோட வேலைக்காரங்க எங்க இருக்கிறாங்களோ, எங்க போறாங்கன்னு பார்த்து அவங்க போற வயலுக்கு பின்னாடியே போயிட்டு வேற எந்த எங்கேயும் போகாத. மத்தவங்க துரத்துனா துரத்துவாங்க உன்னைய அப்படின்னு சொன்னா அதே மாதிரி செய்றாங்க. இப்ப எல்லாம் அறுத்து முடிச்சாச்சு. சரிங்களா? அறுவடையே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட சமயத்துல 3வது அதிகாரத்துல ஒரு காரியம் வருது. 3வது அதிகாரத்துல என்ன சொல்றாங்க? 1லேருந்து படிக்கலாம். படிங்க. பின்பு அவள் ம். மாமியாகிய நகோமி ம். அவளைப் பார்த்து, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ம். நீ போவாசின் வேலைக்காரிகளோடே குடியிருந்தாயே. கூடியிருந்தாயே. படி படி. அவன் உன்னுடைய ம். உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். ம். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. ம். அவன் படுத்துக் கொண்டபோது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி
போதும். சரிங்களா? இப்போ மாமியார் வந்து ஒரு ஆலோசனை சொல்றாங்க. சரிங்களா? இப்போ வந்து அது நீங்க எல்லாரும் கேட்டீங்க. சரிங்களா? இப்போ எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்வாங்க? கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவங்க என்ன இத அடிப்பாங்க. போர் அடிப்பாங்க இல்லைங்களா? மாடெல்லாம் உழ வைப்பாங்க. சிலத அடிப்பாங்க. அடிச்சு என்ன செய்வாங்க? அந்த தானியெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா? அப்ப அந்த காரியம் நடக்குது. அப்போ அப்ப அது நடக்கும்போது அத காவல் காக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அவர் அங்கேயே படுத்துருவாரு போல. சரிங்களா? அப்போ நீ என்ன செய்யி, நைட்ல போயிட்டு அவரோட போர்வைய ஒதுக்கிட்டு நீ படு அப்படின்னு பயங்கரமான ஒரு காரியம் இல்ல. ஆனா அவங்க என்ன நீ சொல்றபடி நான் செய்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன செய்யுது, சொல்லுது முதல்ல. நான் கட்டாயம் செய்றேன். நீங்க சொன்ன மாரி செய்றேம்மான்னு சொல்லிட்டு போகுது. சரியா? அதே மாரி என்ன செய்றாங்க, செய்யிறான்னு சொல்லி என்ன செய்து போட்டிருக்கு. அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்றோம், அப்படி நம்ம செய்யும்போது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்குது. சரிங்களா? பின்னாடி வாசிச்சு பார்த்தோம்னா, அந்த போவாஸ் வந்து என்ன செய்றாரு, அந்த பொண்ண திருமணம் பண்றத பார்க்கிறோம். இந்த போவாஸ் வந்து சாதாரண ஆள் கிடையாது. எத்தனையோ நிலங்களுக்கு அவன் சொந்தக்காரன். பெரிய ஒரு பணக்காரன் இல்லையா? ஆனா பணக்காரன் மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நல்ல ஒரு மனுஷன். சரிங்களா? எப்படின்னு சொன்னா, ஒரு ராத்திரி வேளையில ஒரு பொண்ணு வந்து என்ன செய்றா, தனியா வந்து படுத்திருக்கிறா. அந்த யாருன்னு கேட்கிற ரூத் அப்படின்னோனே, அந்த ரூத் எப்பேர்ப்பட்ட பொண்ணு? ஒரு அனாதை. அவள ஏதாவது பண்ணுனா அங்க ஏன் கேள்வி கேட்பாடே இல்ல. சரிங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன செய்றாரு, ஒரு பொண்ணு வந்தாங்கிறது வச்சுட்டு பயப்படுறாரு அவரு. சரிங்களா? அப்ப அவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா அவர் இருக்கிறார். சரிங்களா? அப்படி அப்படி நல்ல ஒரு கணவர ஆண்டவர் அந்த பொண்ணுக்கு என்ன செய்றாரு, குடுக்குறாரு. அது மாத்திரம் இல்ல, அவரு ரூத்துடைய வம்சத்துல யாரு பிறந்தா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. சரிங்களா? அப்ப அப்படி ஒரு உயர்வு அந்த பிள்ளைக்கு, அந்த மகளுக்கு என்ன செய்றாரு, ஆண்டவர் தர்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பாருங்க. இந்த 6வது வசனத்துல அ அவள் களத்திற்கு ம். போய் தன் மாமிக்கர் கட்டபடியெல்லாம் செய்தாள். சரி. சரிங்களா? 5வது வசனத்துல பார்க்கும்போது என்ன சொல்ல, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். சரிங்களா? மாமியார்ட்ட நீங்க சொன்னபடிலாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றார். அதே மாரி செய்யறான்னு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு எவ்வளவோ ஆலோசனைகள யார் யார் மூலமா குடுக்குறாரு. நம்ம என்ன செய்வோம்? கட்டாயம் நான் செய்றேன்னு சொல்லுவோம். இல்ல சில நேரத்துல சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க சிலவங்க. கட்டாயம் வர்றேன் அப்படிம்பாங்க. ஆனா வர்றாங்களா? வரமாட்டாங்க. அதுவும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள சொல்லும்போது என்ன செய்வோம்? கட்டாயம் செய்றேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா செய்றோமா? நெறைய விஷயத்துல செய்றது கிடையாது. சரிங்களா? நம்ம சொல்றது ஒண்ணு, செய்றது. சொல்லிட்டா போதும் நமக்கு. சரிங்களா? அந்த நேரத்துக்கு அவங்க சில நேரத்துல என்ன செய்வோம்? பார்க்கலாம் பாஸ்டர் அப்படிம்பாங்க. பார்க்கலாம்ன்னு சொன்னாலும் அது என்ன செய்யுது? செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். வாங்க இந்த கூட்டத்துக்கு வாங்க. பார்க்கலாம் பாஸ்டர் அப்படிம்பாங்க. சரிங்க சிலவங்க. பார்க்கலாம்னா என்ன அர்த்தம்? வரமாட்டேன். வரமாட்டேன்னு பாஸ்டர்ட்ட சொல்றது மரியாதை இல்ல. அதனால என்ன செய்வாங்க? அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா சிலவங்க வர்றேன்னு சொல்லிட்டு கூட என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. சரிங்களா? ஆனா இவ அப்படி கிடையாது. மாமியார்ட்ட என்ன சொல்றாங்க? நீங்க சொன்னபடி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? அவங்க செய்றாங்க. அந்த பொண்ணு என்ன செய்யுது. அது மாரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? பெரியவங்களுக்கு, நமக்கு மேல உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எல்லாம் எனக்கு தெரியும். நான் படிச்சிருக்கேன். எனக்கு அனுபவம் இருக்கு. அப்படி இப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. சரியா? மோசே தன்னுடைய மாமனார் கீழ்ப்படிஞ்சாரு. ரூத் தன்னுடைய மாமியாருக்கு என்ன செய்றாங்க? கீழ்ப்படிறாங்க. அடுத்து பார்க்கிறோம். எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, எஸ்தர் வந்து எப்படி தன்னுடைய அண்ணனுக்கு கீழ்ப்படிறாங்க. சரியா? மொர்தெகாய் வந்து அவருடைய சித்தப்பா கிடையாது. சரி, நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. நெறைய பேரு சித்தப்பாங்க. சரி, சித்தப்பா கிடையாது. எஸ்தர் வந்து மொர்தெகாயோட சித்தப்பா பொண்ணு. சரிங்களா? அப்ப இவரு வந்து பெரியப்பா பையன். அண்ணன் மொற. சரிங்களா? ஆனா தன்னுடைய அண்ணனுக்கு அவர் என்ன செய்றாரு? தகப்பனுக்கு கீழ்ப்படியது போல. இந்த நாட்கள்ல தகப்பனுக்கு கூட பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஆனா அவ என்ன செய்றா? ஒரு அண்ணனுக்கு அந்த பிள்ளை என்ன செய்றா? கீழ்ப்படிறா. எப்போ வரையும் கீழ்ப்படிறான்னா, அவ வந்து ராணியா மாறிட்டா. ஒரு ஒரு தேசத்துக்கு ராணி கிடையாது. 127 தேசத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கிறவங்களோட மனைவி. ஒரு சாதாரண மனைவி கூட கிடையாது. சரிங்களா? பட்டத்து ராணி. சரிங்களா? ஆமா. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துல வந்திருக்கிறா அவ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலயும் தன்னுடைய சிறு வயதுல மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிஞ்சது போல, அப்பவும் கீழ்ப்படிஞ்சான்னு வசனம் இருக்குது. சரிங்களா? அப்ப அப்படி வந்து அவ அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் அந்த பிள்ளைக்குள்ள இருந்ததுனால, சரிங்களா? ஒரு அப்பா, அம்மா இல்லாத ஒரு அனாத பொண்ணு. சரிங்களா? அவள கர்த்தர் உயர்த்தி, அவ எப்படி எதுக்காக உயர்த்துறாரு? 127 தேசத்துல இருந்த யூதர்களுக்கு வந்த ஆபத்துல அவ என்ன செய்றா? அவங்கள காப்பாத்துறா. அவ்வளவு பேருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு அவ ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா மாட்றா. சரிங்களா? இப்ப நீங்களும் நானும் நமக்கு மேல உள்ளவங்களுக்கு, நம்மள வளர்த்தவங்களுக்கு, நம்ம பெற்றோருக்கு, சரியா? நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மள கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு? கொடுப்பார். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். நம்ம கீழ்ப்படியாம இருந்துகிட்டு நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னு அது என்ன செய்யாது? முடியாது. சரிங்களா? அடுத்து அ
யாருக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம். சிலவங்க அப்படி கீழ்ப்படிஞ்சாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கு. சரிங்களா? மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்காங்க. நாகம்மானுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த காரியம் உங்களுக்கு தெரியும். நாகம்மான் வந்து ஒரு குஷ்டரோகி. சரிங்களா? அப்ப அந்த குஷ்டரோகத்த இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வீட்ல வேலை செஞ்ச ஒரு யூத பெண் என்ன செய்றா, ஒரு குழந்தை அது வந்து ஒரு சிறு பெண் போட்டிருக்கு. ஒரு சின்ன பொண்ணு. குட்டி பொண்ணு. சரி அவ என்ன செய்றா, அவர்ட்ட நேரா பேச கூட அவளுக்கு பயம். அவ என்ன செய்றா, தன்னுடைய எஜமானிட்ட சொல்றா. என்னோட எஜமான் வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அவரு வந்து குஷ்டரோகத்த நீக்கிருவாருன்னு சொன்ன உடனே, இப்ப வந்து மனைவி வந்து என்ன செய்றாங்க, அவங்க கணவர்ட்ட சொல்லும்போது, நாகமான் என்ன செய்றா, மனைவியுடைய வார்த்தைக்கு என்ன செய்றாரு, கீழ்ப்படிறாரு. சரிங்களா? அப்போ கணவரா இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும், மனைவி சொல்ற ஆலோசனைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சரிங்களா? நம்ம வசனத்துல சொல்லியிருக்கு, கீழ்ப்படிதல் மனைவிக்கு மட்டும் தான் உறுதின்னு சொல்லிட்டு எபேசியரை மாத்திரம் பார்க்கக்கூடாது. சரிங்களா? நீங்க வேற ஒரு இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்ப வந்து மனைவி சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனைகளுக்கு என்ன செய்யணும், சகோதரன்மார் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். "உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. பேசக்கூடாது போய். சிலவங்க வாய திறந்தா என்ன செய்வோம், "வாய் மூடு" அப்படின்னு என்ன செய்வாங்க, சிலவங்க அதிகாரமா சொல்லுவாங்க. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம வந்து கீழ்ப்படியணும். சரி எப்படி நாகமான் வந்து தன்னுடைய மனைவியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. சரியா? அப்ப கீழ்ப்படியும் அது அது மாத்திரம் இல்ல. அது கீழ்ப்படிஞ்சு போனாரு. எலிசா கிட்ட போகும்போது எலிசா என்ன சொல்றாரு, "நீ யோர்தான் நதியில போய் 7 தடவ முங்கி எந்திரி சரியாயிரும்ன்னு" சொன்னோனே, ஏன் எங்க ஊர்ல இத விட பெரிய நதியெல்லாம் இருக்கு. அத விட்டு இதுல வந்து குளிக்க சொல்றாரு இவரு அப்படின்னு சொன்னோனே, வேலைக்காரங்க சொல்றாங்க, "தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியம் சொல்லியிருந்தா கட்டாயம் நீங்க கீழ்ப்படிவீங்கல்ல. குளிக்கத்தானே சொல்றாரு, 7 தடவ முங்கி எந்திரிக்க சொல்றாரு. அத செய்யுங்க" அப்படின்னோனே என்ன பண்றாரு, "நீ யார்றா என்ன சொல்றது?" அப்படின்னு செய்யல, கேட்கல. வேலைக்காரன் தானே நினைக்கல. சரிங்களா? அந்த வேலைக்காரன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்றார், கீழ்ப்படிறார். சரிங்களா? அப்ப அப்படி யாரு சொன்னா நல்ல ஆலோசனை ஒருத்தர் சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், அது சின்ன பிள்ளையா இருக்கலாம். அது நம்ம வீட்ல வேலை செய்றவங்களா இருக்கலாம். சரிங்களா? அது யாராவது ஒருத்தர் நல்ல ஆலோசனை சொல்லும்போது, நம்ம என்ன செய்யணும், அத நம்ம கேட்கணும். கீழ்ப்படியணும். சரிங்க. அப்படி கீழ்ப்படியும்போது, என்ன செய்யும், நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்மளும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம என்ன செய்வோம், இருப்போம். சரிங்களா? எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சாரு. அத பார்க்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம் படிக்கலாம். லூக்கா இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் அம் தேவ கிருபையிலும் 52ங்களா பிரதர்? ம். நான் தப்பா எழுதிட்டேன் போல. 51 படிங்க பிரதர். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அவர்களுடனே யார் தன்னுடைய பெற்றோருடனே போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சரிங்களா? அவருடைய பெற்றோர் எப்படிப்பட்டவங்க, சாதாரண மனுஷன். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். சரியா? தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர்னு எழுதியிருக்கு. சரியா? அப்படிப்பட்ட பெரிய தெய்வம் அவர் என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல மனுஷனா வந்தப்போ தன்னுடைய பெற்றோருக்கு என்ன செஞ்சாரு, கீழ்ப்படிஞ்சிருந்தார். சரியா? அப்போ பிள்ளைகளா இருக்கிறவங்க என்ன செய்யணும், தன்னுடைய பெற்றோர் வந்து படிக்காதவங்களா இருக்கலாம், எப்பேற்பட்டவங்களா இருக்கலாம். சரிங்களா? ஆனா பெற்றோருக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பெற்றோரை கனப்படுத்தணும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். சரிங்களா? அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவருக்கு மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அவர் மனுஷனுக்கு கீழ்ப்படிஞ்சதை பத்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்ப 2வது பகுதியை நம்ம பார்க்கலாம். நம்ம யாருக்கு நம்ம கீழ்ப்படியணும். முதல்ல கர்த்தனை மேல வச்சிருக்கிற அதிகாரங்களுக்கு, மேலான ஆட்களுக்கு நம்ம என்ன செய்யணும், யாரா இருந்தாலும் சரி, மனுஷர்கள் மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். சரிங்களா? 2வது யாருக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். வாசிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 7, 8 படிக்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 7, 8. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். போதும் பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, வேலைக்காரரை பார்த்து காரியம் சொல்றாரு. சாரி, அங்க ஒரு ஜாடி இருக்குது, 6 கற்சாடி இருக்குது. அது வந்து சுத்திகரிக்கிறதுக்கு அதுல இருந்து தண்ணியை எடுத்து காலுக்கு எல்லாம் கழுவிட்டு உள்ள வருவாங்க. அப்படிப்பட்ட ஜாடி. சரிங்க. ஜாடிகளை பத்தி எல்லாம் நீங்க நிறைய மெசேஜ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த ஜாடிகளை என்ன செய்யறாரு, ஆண்டவர் தண்ணியை வச்சு நிரப்ப சொல்றாரு. இன்னொன்னு திராட்சை ரசம் இல்லைன்ற ஜாடியில போய், அதுவும் கை கழுவுறது ஜாடியில போயிட்டு கைக்கு தண்ணி சொல்றாருன்னு என்ன செய்யல,
அவங்க வந்து ஒரு வார்த்தையும் கேட்கல. அப்படியே கீழ்ப்படிறாங்க. தண்ணி ஃபுல்லா நிரப்புறாங்க. சரிங்களா? அடுத்து என்ன செய்றாரு? அந்த தண்ணிய கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போய் குடுங்க அப்படின்றாரு. அவங்க என்ன செய்றாங்க? எடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? அவங்க எதையுமே யோசிக்கல. எந்த கேள்வியும் கேட்கல. அவங்க என்ன செய்றாங்க? அவரு ஆண்டவர் என்ன செய்யல? அத தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாராம். ஐந்தப்போ 2 மீன்கள எடுத்து ஆசீர்வாதம் பண்ணார்ல. ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு குடுத்தாரு. அப்படியா செஞ்சாரு? எதுவுமே செய்யல. தூரத்துல இருந்து கூட ஆசீர்வதிக்கல. இதுல வார்த்தை கூட சொல்லல. அது ஆசீர்வதிக்கிறேன், தாட்சியமா மாற கடவுது அப்படின்னு என்ன செய்யல? சொல்லவே இல்ல. அத கொண்டுட்டு போங்கன்னு சொன்னாரு. சரிங்களா? உடனே அவங்க என்ன கீழ்ப்படிஞ்சு அத எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போகையில என்னாச்சு? அந்த கொண்டுட்டு போன தண்ணியும் திராட்சரசமா மாறிடுச்சு. அந்த ஜாடியில இருந்தது திராட்சரசமா மாறிடுச்சு. அதுவும் சாதாரண திராட்சரசம் இல்ல. முதல்ல குடுத்த திராட்சரசத்த விட ரொம்ப டேஸ்டான ஒரு திராட்சரசமா அது மாறிடுச்சு. சரிங்களா? பந்தி விசாரிப்புக்காரன் போயிட்டு அந்த மாப்பிள்ளைட்ட போய் சண்டை போடுறாரு. சரியா? இல்ல நல்லது குடுத்துட்டா தானே அப்ப இத குடுப்பாங்க. நீங்க இவ்வளவு நல்ல ரசத்த எங்கேயா ஒளிச்சு வச்சிருந்தேன்னு சண்டை போடுற அளவுக்கு அது சூப்பரா அவ்வளவு டேஸ்ட்டா என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு இல்லைங்களா? அப்போ அவங்க கேள்வி கேட்காம கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னா எப்படி இருக்கணும்னு சொன்னா, அது கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படினா என்ன எப்படி இருக்கணும்னு சொன்னா, எந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது? நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடாது. எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, அதுல எந்த திருத்தம் இப்படி இல்ல ஆண்டவரே, அப்படி இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லக்கூடாது. சரிங்களா? எந்த கேள்வியும் கேட்காம, எந்த திருத்தமும் செய்யாம, அது மாரி தாமதிக்காம, உடனடியா என்ன செய்யணும்? அது மாரி முழுமையா கீழ்ப்படியணும். அரைகுறையா கீழ்ப்படியக்கூடாது. சரிங்களா? அரைகுறையா கிணத்த தாண்டுனா எங்க விழுவுறது? உள்ளதான் விழணும். சரிங்களா? அப்புறம் பள்ளம் இருக்குன்னா, முழுசா தான் தாண்டணும். ஒரு 5 அடி பள்ளம் இருக்குன்னு சொன்னா, நான் 4 அடி தாண்டிட்டேன் சூப்பர்ன்னு சொல்ல முடியுமா? உள்ளதான் விழணும் இல்லைங்களா? முழுமையா கீழ்ப்படியணும் ஆண்டவருக்கு. சரிங்களா? அப்போ இவங்க என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர்ட்ட நம்ம என்ன செய்யணும்? குடுக்கணும். சரிங்களா? இப்ப நோவாவுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது, அவர் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? கொப்பேர் மரத்துல இந்த அளவுல செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவர் கேட்டாரா அவரு? ஏன் ஆண்டவரே கொப்பேர் மரத்த தான் செய்யணுமா? ஏன் சீத்தி மரம் இருக்குது, தேவதாரு மரம் இருக்குது. அதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான மரம் அப்படி என்ன செய்யல? சொல்லல. அவர் கொப்பேர் மரம்னா மரத்த மாத்தல. சரிங்களா? இத்தனை அடின்னு எந்த அடி? என்ன சொன்னாரோ அது மாதிரி என்ன செஞ்சாரு அவரு? செஞ்சாரு. இல்லீங்களா? அப்ப அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன சொல்றாரோ அது மாதிரி என்ன செய்யணும். ஒருவேளை அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம் சில காரியங்கள். சரிங்களா? சிலது தீமை மாரி தெரியும். எதுவா இருந்தாலும் சரி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். சரிங்களா? சரி. இதே மாரி ஒரு காரியத்த நம்ம ஒரு இதுல பார்க்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் எடுத்துக்கங்க. லூக்கா 17வது அதிகாரம். வாசிக்க வேண்டாம். வாசிச்சா நமக்கு நேரம் இல்லாம போயிரும். வாசிக்க வேண்டாம். அதுல 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையும் ஒரு சம்பவம் இருக்கு. நீ வாசிக்க வேண்டாம் நான் சொல்றேன். அதுல என்ன ஆச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. சமாரியாங்கிற ஒரு தேசம் வழியா அவர் போறாரு. அப்போ அந்த போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துல வழியா போகும்போது, தூரத்துல 10 குஷ்டரோகிகள் நிக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க? "இயேசுவே எங்களுக்கு இறங்கும்" கத்துறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, "நீங்க போய் ஆசாரியருக்கு காட்டுங்க, போங்க" அப்படின்றார். சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே ஆசாரியனுக்கு எப்ப போய் காட்டணும்னா, குஷ்டரோகம் சரியானா தான் போய் காட்டணும். அப்ப வந்து ஆசாரியன் வந்து என்ன செய்வாரு? அவங்களுக்கா பலி செலுத்தி, "இப்ப நீ வீட்டுக்கு போலாம்ன்னு" அனுப்பி வைப்பாரு. சரிங்களா? அப்படிதான் வந்து பழைய ஏற்பாட்டுல எழுதியிருக்கு. அப்போ அப்படி வந்து போங்கன்னு சொல்லும்போது, இவங்க என்ன செய்யல? குஷ்டரோகமே சரியாகல. அவரு ஒண்ணும் பண்ணல. இவரு சும்மா சொல்றாருன்னு சொல்லி என்ன செய்யல? அவங்க நினைக்கல. அவங்க கீழ்ப்படிஞ்சு போறாங்க. போற வழியில அவங்க சுகமா வாசிக்கலாம். 17, 14 வாசிங்க. 14. அவருடைய பாதத்தருகே என்னப்பா? 17, 14. ம். 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 அந்தப்படியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் காண்பீங்கன்றாரு. குஷ்டரோகத்தோட தான் அவங்க போறாங்க. போற வழியில அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? சுகமாயிருச்சு. சரிங்களா? அப்ப அவங்க கீழ்ப்படிஞ்சு போகும்போது, அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க சுகமாகி போகும்போது அவங்களுக்கு மட்டுமா ஆசீர்வாதம்? அவங்க குடும்பத்தார் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் எவ்வளவு பேர் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு மட்டும் இல்ல, அது பெரிய ஒரு ஒரு தாக்கத்த எல்லார் வாழ்க்கையிலும் உண்டாக்கியிருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? அப்படி நம்ம கீழ்ப்படியணும் ஆண்டவருக்கு. என்ன சொல்றாரோ அவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி ஆண்டவர் நடத்துவார். ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் என்ன செய்றாரு? கிட்ட வந்து அவன தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு" அப்படின்னு வார்த்தை சொல்றாரு. தொடுறாரு, சுகமாக்குறாரு. இந்த குஷ்டரோகிக்கு என்ன சொல்றாரு? நீ சுகமாகுங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க போய் ஆசாரியன் காட்டுங்கன்றாரு.
உடனே என்ன செய்றாங்க அவங்க போறாங்க. சரிங்களா? அப்ப அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியும் போது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்து லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சரி. இப்ப இந்த சம்பவத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? சீமோன் வந்து என்ன செய்றாரு? சீமோன் அவங்க கூட்டாளி என்ன செய்றாங்க? ராத்திரி பூரா மீன் பிடிக்கிறாங்க. ஒரு மீன் கூட என்ன செய்யல? கிடைக்கல. ரொம்ப ஒரு சோர்வோட, ஏமாற்றத்தோட கரைக்கு வர்றாங்க. அந்த வலையில வெறும் பாசி, அந்த அழுக்கு தான் இருக்கு. அத வந்து கழுவிட்டு இருக்கும்போது, சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த பக்கம் வராரு. வந்து என்ன செய்றாரு? கொஞ்சம் போட்ட உள்ள தள்ளுப்பான்னு சொன்னோனே, உள்ள தள்ளி விடுறான். அதுல உட்கார்ந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஜனங்கள அனுப்பிட்டு, இப்ப இந்த போட்ட நீ உள்ள தள்ளிட்டு போயிட்டு என்ன செய்யி? வலைய போடுன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த சீமோன் வந்து பேதுரு வந்து இந்த வார்த்தைய சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐயரே, நாங்க வந்து ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டோம். என்ன செய்யல? ஒண்ணுமே அகப்படல. அ ஆனாலும் கூட உங்க வார்த்தையின்படி நான் என்ன செய்றேன் அப்படின்றாரு. செய்யும்போது என்ன நடக்குது? வலை கிழியத்த கிழியல. அவ்வளவு மீன் கிடைக்குது. அப்புறம் இன்னொரு போட்ட அவங்க கைய அசைச்சு வர வைக்கிறாங்க. 2 போட்டும் அமிழத்துக்கு தான் மீன் வந்துச்சு. ஆனா அமிழ்ந்து போகல. அவ்வளவு மீன் என்ன செஞ்சு கிடைச்சிருச்சு. அப்ப அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது என்ன செய்யுது? ஆமாண்டவர் நைட்டு பூரா இங்க தான் இது பண்ண இன்னொன்னு இனிமையா கிடைக்க போது என்ன செய்யல? அவங்க எதிர்த்து பேசல. சரிங்களா? அந்த வார்த்தையின்படி செய்யும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட அவன் எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ, எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சானோ, அந்த இடத்துல ஆண்டவர் வெற்றியை குடுக்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சோமோ, அதே இடத்துக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்மள திருப்பி அனுப்பலாம். அதே இடத்துக்கு போ அப்படின்ட்டு. இல்ல அதே காரியத்த செய் அப்படிம்பாரு ஆண்டவர். சரிங்களா? அதே மெத்தட் தான். வலை போட்டு கிடைக்கலப்பா, தூண்டில் போடு. இல்லாட்டி அத பண்ணு, இத பண்ணு, வேற எதையும் என்ன செய்யல சொல்லல. சரிங்களா? அப்ப அதே மெத்தட் தான். அதே இடம், அதே மெத்தட். ஆனா என்ன செய்யுது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் என்ன செய்யலாம்? ஆண்டவர் நமக்கு காரியங்கள சொல்லும்போது, ஆண்டவரே, நான் வந்து இந்த ஆட்கள்ட்ட எத்தனையோ தடவ நான் வந்து செஞ்சுட்டேன் ஆண்டவரே. இத வந்து எத்தனையோ தடவ நான் ட்ரை பண்ணிட்டேன். எப்படிலாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆண்டவரே. அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரா? அத நம்பி நம்ம செய்யும்போது நம்ம என்ன செய்வோம்? நமக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. சரிங்களா? நம்ம தோல்வி அடைந்த இடத்துல நமக்கு வெற்றியை கொடுக்க அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 படிக்கலாம். நீதிமொழிகள் 3, 5, 6. உன் சில புத்தியின் மேல் சாயாமல், ம். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சுய புத்தியை கொடுத்துருக்காரு. புத்தியை கொடுத்துருக்காரா இல்லையலாம்? புத்தி இல்லாதவங்க யாருமே என்ன செய்யாது கிடையாது. கொஞ்சமா படிச்சிருந்தாலும் சரி, படிக்கவே இல்லாம இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் புத்தி ஞானத்தை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அப்ப ஆனா அந்த புத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது? சார்ந்து இருக்கக்கூடாது எல்லாத்துலயும். சரிங்களா? ஒரு பிரச்சனை வருது, ஒரு தேவை வருது, உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தர்ட்ட தான் நம்ம ஓடணும். நம்முடைய முழு இருதயத்தோட உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட கேட்கணும் நம்ம. அப்ப ஆண்டவர் நமக்கு நான் ஆலோசனை சொல்லுவார். ஆலோசனை சொல்லும்போது நம்ம புத்தி வேற சொல்லும். சரிங்களா? ஐயோ, இதெல்லாம் சரியா வராது, இப்படிலாம் சரியா வராதுன்னு சொல்லும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த புத்தி நம்ம சார்ந்து நம்ம செயல்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன சொல்றாரோ அது மாதிரி நம்ம செய்யணும். சரி, அதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி நம்ம செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? இது வாசிக்கலாம். அப்படி செஞ்ச 2 பேரை பார்க்கலாம் நம்ம. எபிரெயர் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கலாம். எபிரெயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். சரிங்களா? அப்ப அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். அந்த விசுவாசத்தை அவன் கீழ்ப்படிஞ்சான் இல்லைங்களா? அந்த கீழ்ப்படிஞ்சனால அவனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்? உன் சந்ததிக்குள் என்ன செய்யும்? உனக்குள் இந்த பூமியின் சந்ததி எல்லாம், வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். சரிங்களா? நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு சொன்னார். ஏன்? அவர் வந்து கீழ்ப்படுகிறார். சரிங்களா? எந்த இடத்துக்கு போக சொல்ற அந்த இடத்த பத்தி தெரியாது. சரிங்களா? அப்படி இருக்கையில அப்படி அவர் வந்து தெரியாத நிலைமையிலையும் உண்மையா கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் மூலமா பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்புறம் அடுத்து இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். பிலிப்பியர் 2:8 படிங்க. அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார்.
ம். ஆதலால் ஆ போதும் போதும். சரிங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படி கீழ்ப்படிஞ்சாராம்? சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். சரிங்களா? என் மரணம் வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் கூட என்ன செய்யல ஆண்டவர்? சொல்லவே இல்ல. சரிங்களா? பலன் குடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சாரு. சரிங்களா? அது வேற. ஆனா ஆண்டவர் வந்து இந்த மரணம் வேண்டாம் ஆண்டவரே. வேற மாரி என்னைய ஒரு தலைய வெட்டியாவது என்னைய சாவடிக்க சொல்லுங்க. ரத்தம் தானே சிந்தணும். அப்படின்னு சொல்லி என்ன செய்யல? கேட்கல ஆண்டவர். சரிங்களா? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சார். அதனால எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்த ஆண்டவர் குடுத்தாரு. அது மாத்திரம் இல்ல, இப்ப உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஆசீர்வதிச்சிருக்காரு. சரிங்களா? ஒரு நாள் நம்ம மரிச்சா நிச்சயமா அவரோடு கூட பரலோகத்துல இருப்போன்ற நிச்சயத்த நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? குடுத்திருக்கிறாரு. சரிங்களா? பரம்பரை எத்தனை மக்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஆசீர்வாதமா இருக்கிறாரு. இல்லைங்களா? அப்போ எவ்வளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு மத்தவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா நம்ம என்ன செய்வோம்? கட்டாயமா காணப்படும். நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் வந்து மனிதர்களுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. உலக பிரகாரமா இருக்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சாரு. தேவனுக்கு என்ன செஞ்சாரு? பிதாவானவருக்கு கீழ்ப்படிஞ்சார். எல்லா விஷயத்திலும் அவர் கீழ்ப்படிஞ்சார் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அவருடைய வாழ்க்கை முழுசுமே என்ன பேசணும், என்ன உபதேசிக்கணும். யோவான்ல பார்க்கும்போது இருக்கும். நான் வந்து சுயமா ஒன்றும் செய்கிறது இல்லைன்னு போட்டிருப்போம். அடிக்கடி வரும். நான் என்ன பேசணும், என்ன உபதேசிக்கணும் பிதா சொல்றாரோ, அதைத்தான் செய்வேன்னு சொல்றாரு. அதுவும் அந்த டைம் யாருக்கு செய்யணும்? சரிங்களா? சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் செத்துருப்பாங்க. ஆனா எல்லாரையும் உயிரோட எழுப்புனாரு. 3 பேர் தான் உயிரோட எழுப்புனாரு இல்லைங்களா? அப்ப பிதா என்ன சொன்னாரோ, அத மிஞ்சி எதையுமே கர்த்தர் தன்னுடைய விருப்பப்படி செய்யவே இல்ல. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தமாய் நம்ம கிருபை மேல கிருபை என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம பெற்றிருக்கோம். எப்படி ஆதாமுடைய கீழ்ப்படியாதனால என்ன பண்ணோம்? நமக்குள்ள பாவம் வந்து இவ்வளவு கஷ்டப்படுற மாரி, ஆனா ஆண்டவருடைய கீழ்ப்படிதனால நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம கிருபை பெற்றோம்னு சொல்லிட்டு வசனத்துல என்ன செஞ்சிருக்கு? எழுதியிருக்கு. வாசிக்கலாம். அடுத்து நமக்கு வந்து இந்த கீழ்ப்படிதல் வந்து எப்படி நமக்கு வரும்? சரிங்களா? என்ன இருந்தா நமக்கு இந்த கீழ்ப்படிதல் வரும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எபிரெயர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்குவோம். எபிரெயர் 11 7வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ம். நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ம். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். சரி. இதுல உள்ள ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா, பயபக்தி உள்ளவனாகி. சரிங்களா? பயபக்தி. அவனுக்குள்ள ஒரு பயபக்தி இருந்தனால என்ன செஞ்சான்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். சரிங்களா? அதனால வந்து அவன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். அடுத்து 8வது வசனத்தை படிக்கலாம் பாருங்க. 8வது வசனம் படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நம்ம கீழ்ப்படியறதுக்கு அடுத்து நமக்கு தேவை என்னன்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாட்டி நம்ம என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். சரிங்களா? அப்ப நமக்குள்ள விசுவாசம், கர்த்தர் மேல விசுவாசம் இருந்தா தான் நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். சரிங்களா? அதனால நமக்கு விசுவாசம் நமக்கு தேவை. கர்த்தர் மேல ஒரு பயபக்தி நமக்கு தேவை. 2வது விசுவாசம் நமக்கு தேவை. 3வது நம்ம படிக்கலாம். பிலிப்பியர் 2:8 பாருங்க. இப்போ படிச்ச வசனம் தான். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு ம். மரண பரியந்தம் ம். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி ம். தம்மை தாமே தாழ்த்தி இதுல என்ன வார்த்தை வருது? இதுல ஒரு வார்த்தை வருது. தாழ்த்தினார். சரிங்களா? அப்போ நம்ம கீழ்ப்படினா நமக்கு என்ன வேணும்? தாழ்மை வேணும். தம்மை தாழ்த்தி அவர் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிஞ்சார். இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல ஒரு பயபக்தி இருக்குன்னு சொன்னா, நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். சரியா? கர்த்தர் மேல ஒரு மரியாதை, ஒரு பயபக்தி இல்லாட்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? முதல்ல அந்த பயபக்தி இல்லாட்டி அவருடைய வார்த்தையை கேட்கவே மாட்டோம் ஒழுங்கா. சரிங்களா? அப்ப சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறதுலயே கர்த்தருடைய சமூகம், அவரை பார்க்க முடியாட்டி கூட அவருடைய வார்த்தை உண்மையானது. அவர் என்ன சொல்றாரு? 2 அல்லது 3 பேர் எங்கே என் நாமத்தினாலே எங்கேனாலும் சரி, சரிங்க, கூடியிருக்கல அவருக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அப்ப அவரை நம்ம பார்க்க முடியாது, அவரை தொட முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அவர் நமக்கு மத்தியில இருக்கிறார். அந்த பயபக்தி நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம நடந்துக்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம பாஸ்டர் வந்து வாயை திறந்து தூதி, நீ எல்லாம் வெளியில போகாதீங்க. சரியா? ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா உடனே ஓடுறது. சரிங்களா? நம்ம வந்து ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதாவது ஒரு அட்லீஸ்ட் இந்த என்ன ஏரோப்ளேன் மோட்ல போட்டு வைக்கணும். சரி, ஆண்டவரோட முக்கியமானவங்க நம்மள யாரும் கூப்பிடல நம்ம. சரிங்களா? ஏதோ எமர்ஜென்சி கேஸா? அதுக்கு போறது வேற.
சரி ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது பண்றதெல்லாம் கர்த்தரை அவமானப்படுத்துறது. முன்னாடி இருக்கிறாரு ஆண்டவரு. அவர பார்க்க முடியாதனால அவர அவமானப்படுத்துறோம் நெறைய நேரத்துல. சரிங்களா? அந்த காரியம் நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சியா நீங்க என்ன செய்யலாம் பாத்ரூம் போலாம். நீங்க வந்து சரி ரொம்ப மயக்கம் வருது. போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம். ஏதாவது பண்றீங்க. சரிங்களா? அது தப்பு கிடையாது. ஆனா, அதுவே வழக்கமா வந்தா ஒரு தடவ அப்படி 2 தடவ போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தா தான் நிம்மதி. அப்பலாம் கர்த்தர நம்ம அவமானப்படுத்துறோம். சரிங்களா? பயபக்தி இல்ல. கர்த்தர குறிச்சு ஒரு பயம் இல்ல. சரிங்களா? அதனால ஆண்டவரோட சமூகத்துல ரொம்ப அதுவும் பெந்தகோஸ்தக்காரங்க ஆண்டவர அவமானப்படுத்துற மாரி வேற யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க. சரிங்களா? நம்ம வந்து பெந்தகோஸ்தக்காரன்னு சொல்லிக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு குடுக்க வேண்டிய மரியாதை நம்ம குடுக்குறோமா? எத்தன பேர் இந்த கர்த்தருடைய சமூகத்துல முட்டி போடுறோம். சரிங்களா? சரிங்களா? இப்பலாம் எனக்கெல்லாம் நெனச்சாலும் என்ன செய்ய முடியல? முட்டி போட முடியல. ஆனா பாருங்க, என்ன செய்யல முட்டி போடுங்கன்னு சொன்னா கூட, இப்படி கால இப்படி மடக்கிட்டு உட்காருவாங்க தவிர என்ன செய்யல, முட்டி போட முடியாது. ஆனா ஆண்டவர் எத்தன மணி நேரம் சிலுவையில் நமக்காக 3 ஆணில தொங்குனாரு. அதெல்லாம் உணர்ந்து பார்த்தா நம்மளால இப்படி இருக்க முடியுமா? சரிங்களா? உண்மையிலே முட்டி போட முடியாதவங்க ஆண்டவர் மன்னிப்பாரு. சரிங்களா? ஒண்ணும் இல்ல. ஆனா எதுக்காக முழங்கால் படியிடுறோம்? கர்த்தருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்றோம்? நம்ம தாழ்த்துறோம். ஒரு பயபக்தி. சரிங்களா? அதனால அதுலலாம் நம்ம கவனமா இருப்போம். சரிங்களா? நமக்கு அப்புறம் மாரி அவிசுவாசம் இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். சரிங்களா? இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள ஆண்டவர் கானானுக்குள்ள போங்கன்றாரு. ஆனா ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாதனால, அவிசுவாசத்தினால என்ன செய்ய முடியல? அவங்க கீழ்ப்படியல. அந்த ஆசீர்வாதத்த அவங்க என்ன செய்ய முடியல? அந்த சந்ததி பெற்றுக்கொள்ள முடியாம போயிட்டாங்க. சரிங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல. அதனால நம்ம இந்த காரியங்கள் பயபக்தி நமக்கு வேணும், விசுவாசம் வேணும், தாழ்மை இருந்தா தான் என்ன செய்வோம்? நமக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வரும். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஒரு காரியம் நம்மள கீழ்ப்படிய விடாம தடுக்கிற ஒரு காரியத்த குறித்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 10:3 படிங்க. எப்படியெல்லாம் ம், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் ம், தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ம். சரிங்களா? சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாது. அதாவது ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய முடியாதவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? சுய நீதினா என்னன்னு, நான் நல்லவன். மத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்றது நம்ம. சரிங்களா? அவங்க வந்து கிறிஸ்துமஸுக்கும் என்ன செய்றது? நியூ இயர்க்கும் தான் வராங்க சர்ச்சுக்கு. நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறேன். சரி அவங்கள விட நான் ரொம்ப நல்லவன் நம்ம நெனச்சுக்கிறது. சரிங்களா? அப்படி மத்தவங்களோட நம்ம என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. சரிங்களா? நம்ம வந்து யாரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்? கர்த்தரோட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அவர போல தான் நம்மள மாத்துறதுக்காக நம்மள ஆண்டவர் அழைச்சிருக்காரு. உங்கள போல மாத்துங்க ஆண்டவரே, உங்கள போல மாத்துங்க ஆண்டவரே தான் கேட்கணுமே தவிர, இந்த பாஸ்டர் கூட என்ன செய்யக்கூடாது, ஊழியக்காரங்கள கூட நம்ம என்ன கம்பேர் அவங்களும் மனுஷர் தான் தவறி போகக்கூடியவங்க. சரிங்களா? சரிங்களா? பவுல் ஒரு ஆள் தான் சொன்னாரு. நான் கிறிஸ்துவ பின்பற்றுவது போல என்ன பின்பற்றுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி மாறணும். சரிங்களா? அப்போ அந்த மத்தவங்கள பார்த்து இவங்கள விட ஏசாயாவெல்லாம் சொல்லியிருக்கு. உன்ன விட நான் நல்லவன் அப்படின்னு சில ஆட்கள் சொல்லுவாங்களாம். சரிங்களா? நம்ம வாயினாலும் சொல்ல மாட்டோம். மனசுல நினைச்சுக்குவோம். சரிங்களா? வசனத்துல லூக்காலாம் இருக்குது 18வது அதிகாரத்துல. ஒரு பரிசேயன் என்ன பண்றாரு? அந்த பரிசேயர்கள்லாம் ஒரு நம்ம ஜெபம் கரெக்ட்டா ஜெபம் பண்ணணும். அந்தந்த நேரத்துல ஜெபம் பண்ணுவாங்க. கரெக்ட்டா தசமபாகம் குடுப்பாங்க. கரெக்ட்டா உபவாசம் இருப்பாங்க. அப்ப என்ன செய்ற போய் இது பண்ணும்போது, ஆயக்காரன பார்த்து இந்த ஆயக்காரன் மாரி நான் இல்லன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட சொல்றான். சரிங்களா? நம்ம வாய திறந்து சொல்ல மாட்டோம். இவங்க இந்த சிஸ்டர் மாரி இல்ல, இந்த பிரதர் மாரி நான் இல்லன்னு சொல்ல மாட்டோம். ஆனா உள்ளத்துக்குள்ள நம்ம நெனச்சுக்குவோம். இவங்கள மாரி நான் கிடையாது. அவங்கள மாரி நான் கிடையாது. நான் எவ்வளவு நல்லவ தெரியுமா? அப்படின்னு நம்ம நெனச்சுக்குவோம் நம்மளே. அப்படிப்பட்டவங்க கர்த்தருடைய நீதிய என்ன செய்ய மாட்டாங்க? அதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சரிங்களா? அந்த அந்த பெருமை, அந்த சுய நீதி என்ன செய்யக்கூடாது? நமக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்மள நீதிமானா மாற்றவர் கர்த்தர் தான். சரிங்களா? நம்ம நீதி எப்படிப்பட்டதுன்னா, நம்ம நீதி நியாயம் நம்ம செய்ற நல்லதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, ஏசாயாவுல சொல்லியிருக்கு, அழுக்கான கந்த துணின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்ப அவர் தான் அவருடைய நீதியால் நம்மள என்ன செய்யணும்? உடுத்தணும். சரிங்களா? அப்போ அது நம்மள கவனமா இருப்போம் நம்ம. நான் ஒரு காரியம் சொன்னேன். அதாவது நம்ம கீழ்ப்படிறவங்களா இருந்தா, நம்ம தேவன் நமக்கு மேல வச்சிருக்கிற அதிகாரங்கள், மனிதர்களுடைய ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிறவங்களா இருக்கணும். கர்த்தருக்கு வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்றாரோ, எந்த திருத்தமும் இல்லாம நம்ம கீழ்ப்படிறவங்க இருக்கும்போது, நம்ம மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருப்போம். நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்போம். சபைக்கு ஆசீர்வாதமா இருப்போம். நம்ம எங்க வேலை செய்றோமோ ஆசீர்வாதமா இருப்போம். நம்ம படிக்கிற இடங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். சரிங்களா? ஆனா அதே ஆப்போசிட்டா வர காரியத்த பார்க்கும்போது, நம்ம கீழ்ப்படியாதவங்களா இருந்தா, நம்ம என்ன செய்வோம்? மத்தவங்களுக்கு என்ன செய்வோம்? நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது. நம்ம மூலமா மத்தவங்க என்ன செய்வாங்க? கஷ்டப்படுவாங்க. சரி மத்தவங்களுக்கு சாபமா, மத்தவங்களுக்கு அழிவ கொண்டு வரவங்களா மாறிருவோம். சரிங்களா? அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்த மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். எரேமியா எடுங்க. எரேமியா 38வது அதிகாரம். எரேமியா 38வது அதிகாரம். அதுவும் ஒரு கொஞ்சம் பெரிய போர்ஷன். அது வந்து நம்ம வாசிக்க முடியாது.
அதனால நான் சம்பவத்தை நான் சொல்றேன். சொல்லிட்டு ஒரே நான் சொல்ற வசனம் மட்டும் நீங்க வாசிக்கலாம். அந்த 38வது அதிகாரத்துல 14 14லேருந்து 23வது வசனம் வரையும் ஒரு சம்பவம் இருக்குது. சரிங்களா? 14 to 23. இந்த வாசிக்க வேண்டாம். அதுல என்ன இருக்குன்னு சொன்னா, யூத வம்சத்துல வர்ற ராஜாக்கள்ல கடைசி ராஜா சிதேக்கியான்னு ஒரு ராஜா இருக்கிறார். சரிங்களா? இப்ப யூதாவை அழிக்கிறதுக்காக நேபுகாத்நேச்சர் வந்திருக்கான். நேபுகாத்நேச்சர் வந்து அவன் வந்து நிறைய தேசங்களை பிடிச்சிட்டான், அழிச்சிட்டான். இப்ப யூதா தேசத்துக்குள்ள வந்துட்டான். வந்து நிறைய பட்டணங்களை பிடிச்சிட்டான் அவன். இப்ப எருசலேம் தலைநகரத்தை பிடிச்சிட்டா யூதாவே பிடிச்சிட்டான்னு அர்த்தம். இப்ப எருசலேமை சுத்தி என்ன செஞ்சிருக்கு, முற்றுகை போட்டிருக்கிறான் அவன். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எரேமியா எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, மனம் திரும்புங்க அப்படின்னு. யாரும் ஒண்ணும் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. எரேமியாவை பிடிச்சி கிணத்துக்குள்ள போடுறாங்க, அது பாதாள தீயில அடைக்கிறாங்க, அவரை கொடுமைப்படுத்துறாங்க அவரை. சரிங்க, ஒருத்தரும் கேட்க மாட்டேன்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் என்ன செய்யறாரு, சிதேக்கியா ராஜா எரேமியாவை தனியா கூப்பிட்டு கர்த்தர் வந்து ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப கேட்கும்போது எரேமியா சொல்றாரு, ஆமா, நீங்க வந்து இந்த நகரம் வந்து கட்டாயமா பாபிலோன் ராஜா வந்து பிடிக்க போறாங்க, பிடிச்சிருவான், எப்படியும் பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு காரியம் இருக்குது, அதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க வந்து பாபிலோன் ராஜாட்ட நீங்க புறப்பட்டு போகணும். அவங்ககிட்ட நீங்க போனீங்கன்னா நீங்களும் தப்பிப்பீங்க, இந்த நகரமும் என்ன செய்யும், தப்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப வந்து சிதேக்கியா வந்து ஒரு சந்தேகம் கேட்கிறாரு. சரி, நான் போனேன்னா அங்க ஏற்கனவே சில யூதர்கள் வந்து போயிருக்கிறாங்க அங்க. சரி, என் ஜனங்க வந்து அங்க இருக்கிறாங்க, அந்த ஜனத்துக்கு முன்னாடி என்னை நிறுத்தி என்னை கேவலப்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நிச்சயமா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அந்த எரேமியா சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாரு. எல்லாம் கேட்டுட்டு இவன் என்ன சொல்றாரு, சிதேக்கியா, சரி, ஆனா அவன் அடுத்து என்ன சொல்றான்னு அதை வாசிக்கலாம். நம்ம 21லேருந்து 23 வரையும் வாசிங்க. ம் ம் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, ம் இதோ யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் ம் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். ம் அப்பொழுது இதோ அவர்கள் தானே உம்முடைய இஷ்டர்கள், ம் அவர்கள் உமக்கு போதனை செய்து உம்மை மேற்கொண்டார்கள் என்றும், ம் உம்முடைய கால்கள் உலகிலே அமிழ்ந்த பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும் அந்த ஸ்திரீகளே சொல்வார்கள். உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் வெளியே கல்தையரிடத்தில் கொண்டு போவார்கள். நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையினால் பிடிக்கப்பட்டு இந்த நகரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட காரணமாயிருப்பீர் என்றார். பாருங்க, இந்த நகரம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதற்கு காரணமாயிருப்பீர். கேட்டீங்களா? சரிங்களா? நீங்க போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த நகரமே உங்களால அழிய போகுது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்றாரு எரேமியா. இப்போ அடுத்து இந்த சிதேக்கியா ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ வெளியே போனேன்னா பிரபுக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, ராஜாட்ட என்ன பேசுன்னு கேட்பாங்க. அப்ப நீ சொல்லு, என்னை வந்து பாதாள அறையில அடைக்க வேண்டாம்னு நான் கேட்டேன் ராஜா கிட்ட, அவர் சரின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னே, அதே மாதிரி வெளியே வந்து பிரபுக்கள் கேட்கறாங்க. இவர் வந்து அதே மாதிரி சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க அதோட விட்டுட்டாங்க. சரிங்களா? ஆனா அந்த ராஜா என்ன செஞ்சாரு, ஆலோசனை கேட்டாரே தவிர அதுபடி என்ன செய்யல, நடக்கல. சரிங்களா? அதனால 3 வருஷம் முற்றுகை போட்டிருக்கு, இவர் என்ன செய்யல, கொஞ்சம் கூட அசையல. சரிங்களா? அப்படி என்ன செய்யற, மனுஷனுக்கு பயந்துகிட்டு, பிரபுக்களுக்கு பயந்துகிட்டு என்ன செய்யறாரு, அந்த காரியத்தை கீழ்ப்படியவே இல்லை. ஆண்டவருடைய காரியம், அவர் தெளிவான ஆலோசனை வந்து அவர் கீழ்ப்படிய. அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு அந்த நகரத்தை பிடிக்கிறாங்க. பாபிலோன் அந்த தளபதிகள் எல்லாரும் நகரத்து நடுவுல வந்துட்டாங்க. அந்த சேனைகள் நகரத்துக்குள்ள வந்துருச்சு. அதை பார்த்த உடனே சிதேக்கியாவும் அந்த ராஜாவும் அந்த சேனைகளை என்ன செஞ்சாங்களாம், 2 சுவர்களுக்கு நடுவான, அவங்க அரண்மனையில இருந்த 2 சுவர்களுக்கு நடுவான கதவு வழியா, அந்த வாசல் வழியா ஓடுனாங்கன்னு போட்டிருக்கு. சரிங்களா? நாங்க நாகர்கோயிலுக்கு வந்து இதுக்கு போயிருந்தோம். நாங்க இந்த பிராங்க வந்து இதுல சேர்க்கறதுக்காக போயிருந்தோம். பைபிள் காலேஜில் போகும்போது நாகர்கோயில்ல இறங்கியிருந்தோம். அங்கே வந்து சுத்தி பார்க்கறதுக்காக எங்களை கூட்டிட்டு போனாங்க. அதுல ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த அரண்மனை சுத்தி காட்டினாங்க. பத்மநாபபுரமா, அந்த அரண்மனையை சுத்தி காட்டினாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த இதுல. அதுல ஒரு இதை காட்டினாங்க, ஒரு சுரங்கம் இருக்கு. சரிங்களா? அப்போ யாராவது வரும்போது அந்த சுரங்கத்து வழியா ஓடி என்ன செய்வாங்க, ராஜாக்கள் தப்பிக்கிறதுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க வந்து 2 சுவர் மாதிரி தெரியுது, சுவருக்கு நடுவுல என்ன செஞ்சிருக்கு, ஒரு வாசல் இருந்திருக்கு. அதுல ராஜா ஓடிட்டான், எல்லா சேனைகளும் ஓடிட்டாங்க.
கொஞ்சம் நஞ்ச தூரம் ஓடல. அவங்க சுரங்கத்து வழியா ஓடி ஏறக்குறைய 100, 150 மைலுக்குள்ள ஓடிட்டாங்க. ஓடி வேற ஊருக்கே போயிட்டாங்க. எரியோ பக்கத்து வரையும் போயிட்டாங்க. எரியோ பக்கத்துல ஆனா என்ன செய்யல, இவங்க சேனை என்ன செய்யல, பாபிலோன் சேனை விடல. பின்னாடி துரத்திட்டு போய் பிடிச்சுட்டான். ராஜா பிடிச்சுட்டாங்க. பிடிச்ச உடனே அந்த சேனையெல்லாம் அவரை விட்டு என்ன செய்ய விலகி தப்பிச்சு ஓடிட்டாங்க எல்லாருமே. ராஜாவை மட்டும் பிடிச்சாச்சு. இப்போ பிடிச்ச உடனே என்னாச்சுன்னா, இப்ப பாபிலோன் ராஜாட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே அவனோட பிள்ளைகள அவன் கண்ணுக்கு முன்னாடி வெட்டி என்ன செய்றாங்க, சாவடிக்கிறாங்க. சிதேக்கியாவுடைய பிள்ளைங்கள. அது மாத்திரம் இல்ல, அவன் கண் 2யும் குருடாக்கி அவனுக்கு வெண்கல விலங்கு போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப இந்த எருசலேம் நகரத்தை என்ன பண்ணாங்க, சுற்றி இருக்கிற அலங்கத்தை எல்லாம் இடிச்சாங்க, தேவாலயத்தை இடிச்சாங்க, எல்லா கட்டடங்களும் உள்ள இருக்க கட்டடங்களும் தீய கொளுத்தி அங்க இருக்கிற ஜனங்களாம் கொன்னு குவிச்சு, கொஞ்சம் ஜனங்களை மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, ஏழைங்களை மட்டும் கொஞ்சம் பேரை மட்டும் விட்டுட்டு இந்த தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அந்த எருசலேமே அழிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்ப யாரால அது நடந்துச்சு? இந்த சிதேக்கியா ராஜா கீழ்ப்படிஞ்சிருந்தானே அப்படி நடந்திருக்குமா? இல்ல. சரிங்களா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்மள குடும்ப தலைவர்களா பிரதர்ஸ வச்சிருக்காங்க. குடும்ப தலைவிகளா சகோதரிகளை நம்ம வச்சிருக்கிறாங்க ஆண்டவர். சரிங்களா? நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அடங்காம இருந்தோம்னா நமக்கு மாத்திரம் தப்பு. இது அழிவு கிடையாது. யாருக்கு அழிவு? குடும்பமே கஷ்டப்படும். குடும்பமே என்ன செய்ய, அழிவுக்கு நேரம் போகும். சரிங்களா? அதனால நம்ம நம்ம குடும்பத்தை நமக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதமான பாத்திரங்களா இருக்கணும். நம்முடைய சந்ததிக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய சபைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். சரிங்களா? அதனால ஆண்டவர் சொல்றார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சரிங்களா? நம்மளை ஆசீர்வதிக்க அவனுக்கு பிரியம். நம்ம மூலமா ஜனங்கள் எவ்வளவு ஜனத்தை ஆசீர்வதிக்க முடியுமோ அவ்வளவு பேரை ஆசீர்வதிக்கணும், அவங்களை விடுதலை செய்யணும் கர்த்தர் விரும்புறாரு. ஆனா நம்ம அதுக்கு தடையா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படியணும். சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தையை மாத்த நல்ல ஒரு வார்த்தை வசனத்தை வாசனை முடிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 31வது வசனம் படிங்க. எசேக்கியேல் 33. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவர்களின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. எவ்வளவு பயங்கரமா சொல்லியிருக்கு பாருங்க ஆண்டவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட என்ன சொல்றாரு? ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வருகிறார்கள். உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகள் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இது அப்படி நமக்கு பண்ணி பாருங்க. நம்ம என்ன செய்யறோம்? வழக்கத்தின்படியே சண்டை என்ன செய்யறோம், வர்றோம். அவர் ஜனங்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். உட்கார்ந்துக்கிட்டு பாச சொல்ற வார்த்தை என்ன செய்யறோம், கேட்கிறோம். ஆனா சொல்றோம், செய்யறோம். அத ஏதோ அடுத்த ஒரு பிரசங்கம் கேட்டு போறாங்க. நம்ம கடமை அது. சரியா? கிறிஸ்தவ கடமை, ஒரு சடங்காச்சாரம். சரிங்களா? அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சரிங்களா? ஜனங்க இன்பமா பேசுறாங்க, ஆனா என்ன செய்யறாங்க, பொருளாசையை பின்பற்றி போறாங்கன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? நமக்குள்ள பண ஆசை, பொருளாசை என்ன செய்யக்கூடாது, இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம நினைக்கணும். அதுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாம், நேரம் ஆகுது. லூக்கா 6:46 மட்டும் படிச்சு நம்ம படிக்கலாம். லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? போதும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொன்னபடி செய்யாம போகிறது என்ன ஆண்டவர் கேட்கிறார். சரிங்களா? அது மாதிரி அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டு அதன்படி செய்கிறவன் யாரு? புத்தியுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே மத்தேயுல 7வது அதிகாரத்திலையும் சொல்லியிருக்கு, வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. சரிங்களா? என் வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதிய போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் தான் வரும். ஆண்டவர் தெரிஞ்சவங்களுக்கு வரும், தெரியாதவங்களுக்கு வரும். சரிங்களா? கீழ்ப்படிறவங்களுக்கு வரும், கீழ்ப்படியாதவங்களுக்கு ஒரே பிரச்சனை தான் வரும். பாருங்க, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியது. இதெல்லாம் விளக்கமா சொன்னா நமக்கு நேரம் ஆயிரும். சரிங்களா? அப்போ எப்பக்கமும் நெருக்கப்படுற பயங்கரமான ஒரு சூழ்நிலை, திடீர்னு வர்ற பிரச்சனைகள், இது நம்ம உண்மையிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தா நம்ம எப்படி ரியாக்ஷன் பண்ணுவோம்னா, ஆண்டவர் சமூகத்துல ஓடுவோம். ஆண்டவர் இது தாங்க, பலன் தாங்க,
எனக்கு ஆலோசனை தாங்க, கிருபை தாங்க நம்ம கேட்போம். ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களா, ஏனோ தானோ வந்துட்டு போறவங்களா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு பைபிள் வாசிச்சேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணேன், ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் ஜெபம் பண்ணேன், அப்படிப்பட்டவங்களா இருப்போம்னு சொன்னா நம்மளால தாங்க முடியாது. சரிங்களா? என்ன சொல்லுவோம்? ஐயோ! ஒழுங்கா தானே தசமபாகம் குடுக்குறேன், ஒழுங்கா தானே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடுவான் பிசாசு. சரிங்களா? இனிமே பைபிளே படிக்காத, இனிமே ஜெபமே பண்ணாத, யூ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கு கொண்டு போவான். அழிக்கிறதுக்கு பார்ப்பான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? சரிங்களா? ரொம்ப குறுக்கு வழி என்ன சொல்லி கொடுக்குறான் இதுல, சினிமாவில சீரியல் என்ன சொல்லி கொடுக்குறான், பிரச்சனைனா செத்துரு, எதுக்கு இருக்கிற உயிரோட அப்படி என்ன செய்யறான்னு சொல்லி கொடுக்குறான். செத்தா எங்க போவீங்க? தற்கொலை பண்ணி செத்தா நரகத்துக்கு போவோம். சரிங்களா? நித்தியமா நரகம், முடிவில்லாத நரகம். சரிங்களா? இந்த பிரச்சனையை உங்களால தாங்க முடியாட்டி அங்க எப்படி தாங்க போறீங்க இல்லைங்களா? ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, செத்துறேன்னு சொல்லி சொல்லாதீங்க. சரிங்களா? நம்ம வாயினால் நம்ம சபிக்கும் போது பிசாசு அந்த வார்த்தையை பிடிச்சுக்குவான். எப்படியாவது செய்ய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஒரு நாள் நம்முடைய தாண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம செத்துருவேன்னு சொல்லக்கூடாது. அடுத்தவங்களையும் நீ ஏன் உயிரோடு இருக்க சாவு அப்படின்னு செய்யக்கூடாது. யாரையும் சபிக்க கூடாது. சரிங்களா? சரிங்களா? ஆசீர்வதிக்குமே தவிர எப்பேற்பட்ட பொல்லாத பிள்ளையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பொல்லாத கணவரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, என்னத்துக்கு உயிரோடு இருக்க சாவுன்னு யாரையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்மளையும் சபிச்சுக்க கூடாது. சரிங்களா? நம்ம கஷ்டத்துல நம்ம என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட தான் ஓடி அவர்கிட்ட கிருபை கேட்கும்போது நிச்சயமா அவர் நம்ம என்ன செய்வாரு, விடுவிப்பார். சரிங்களா? அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவர்களா இருப்போம். நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், அது யார் மூலமா வந்தாலும் அதை தாங்க பலன் தருவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் முட்டி போடலாம். ஹல்லேலூயா, ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சூத்திரம் 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 சூத்திரம்பா சூத்திரம்பா சூத்திரம்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா இந்த நேரத்தில் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை கேட்டதான ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே ஆழத்தில் நாங்கள் பதிக்க ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு நாங்கள் நடுங்கி கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. நீங்க எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களா நாங்கள் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு கீழ்ப்படிதலை தாங்கப்பா. எங்களுடைய முரட்டாட்டத்தை ஆண்டவரே, எங்களுடைய அவிசுவாசத்தை ஆண்டவரே, அப்பா அப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரை கீழ்ப்படிய முடியாதபடி எங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் எடுத்து போடுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, உங்க அன்பு கரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொருடைய தேவைகளை நீங்க அறிவிங்கப்பா. ஆண்டவரே கர்த்தர் தாமே ஒவ்வொருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க, அந்த தேவைகளை சந்திங்கப்பா. நன்றி நன்றி அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை